கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். நம்ம மறுபடியும் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16-18 வாசிக்கலாம். வாசி. இயேசு அவனை நோக்கி, மத்தேயு 16-18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, தேவன் நமக்கு ஒரு மாபெரும் இரக்கத்தை பாராட்டி இருக்கிறார். நம்மளாம் சபையில் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்கின்ற ஒரு மாபெரும் திட்டம். நீங்கள் சபையை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. உங்கள் வாழ்வினுடைய ஒரு மாபெரும் உன்னத நோக்கம் சபையில் தேவன் நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில், ஏனென்றால் தேவன் என்றென்றைக்கும் இருக்கிற சதா காலமும் அவர் ஜீவனுள்ளவராய், அவர் நித்தியராய், அவர் அதரிசனமாக இருக்கிறார். அவர் சிருஷ்டிக்கிறார். அந்த சிருஷ்டியானது மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அந்த மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சிருஷ்டியை மீட்கும்படியாய் அவருடைய மீட்பின் திட்டத்தில் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பெரிய மகிமைதான் சபை. நீங்கள் எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் புத்தகத்தில் இந்த சத்தியத்தை நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் நிருபத்தில் 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் சபையில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 3வது அதிகாரம் அதில் 9-10 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானம், இந்த தீர்மானம் தான் சபையில் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் சாதாரணவர்கள் அல்ல. எத்தனை பேர் உணர்றீங்க? தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். மகிமையின் கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டபடியே அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசுவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த. இதுதான் பயங்கர ரகசியம் அன்பானவர்களே. யாரை கொண்டு தேவன் சிருஷ்டித்தார்? இன்னைக்கு இயேசு ராஜா மாம்சத்துல வந்ததுனால அவர் நாசரேத்துல அவர் வளர்ந்தார், பெத்லகேம்ல அவர் பிறந்தார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவர் ஒரு மனிதனாக மாத்திர, ஏதோ ஒரு மனுஷன். அவர் ஒரு சீர்திருத்தவாதி. அவர் இப்போ பாடல் எழுதும்போது புத்தன், காந்தி, இயேசுன்னு கொண்டு வராங்க. ஐயா, அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? அவ்வளோ பெரிய மகிமையின் கர்த்தரை நாம் ஆராதனை செய்கிறோம். அந்த மகிமையின் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால தான் தேவன் இந்த சபைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? அவர் நல்லவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் அவர் நாமம் சபையில துதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் இதெல்லாம் நீங்க இந்த வசனத்துல நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஆவியில் அப்படியே களி கூர்ந்து சபையில பேசுகிற சத்தியங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சத்தியங்கள் எல்லாம் உலக தோற்றத்துக்கும் முன்பதாகவே மறைந்திருந்ததாம். இதெல்லாம் நீங்க எப்படி தெரியுமா கேட்கணும்? நீங்க அப்படியே சபையில வரும்போது ஆண்டவர் ஆவியானவர், இன்றைக்கு தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உலக தோற்றத்துக்கும் முன்பதாகவே மறைந்திருந்த அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னது என்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது கிருபை. அல்லேலூயா. இந்த மீட்பின் சத்தியங்களை எல்லாம் பேசுவதற்கு யார் தகுதியானவர் இந்த உலகத்துல? கிருபை மட்டுமே, கிருபை மட்டுமே. ஆமேனா? அவருடைய கிருபை. ஒரு மனிதனுக்கும் தகுதி இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், ஒரு தகுதியும் இல்லை. அவருடைய கிருபை இந்த சத்தியத்தை எல்லாம் பேசும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார்.
அவர் இந்த மகிமையை நல்லா கவனிங்க, இந்த மகிமையை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையின் கர்த்தருக்குள்ளதான், அந்த மகிமையில தான் எல்லாத்தையுமே சிருஷ்டித்திருக்கிறார். ஆக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையை நம்ம எந்த அளவுக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மகிமை அடையும். ஆமென் சொல்லாமா? நீங்க சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய பர்சனல் பிரச்சனையை பத்தி எதனா பேசுவாரா? நான் கண்டிப்பா நம்முடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் எல்லாவற்றையும் பத்தி பேசுவார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்ற, புரிந்து கொள்ளுங்க, நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமையை நீங்க நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மகிமையாக மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை நமது கர்த்தர் அவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அங்க பத்மு தீவிலே அவர் அங்கே அந்த தரிசனத்தை காட்டும் போது அந்த மகிமையை பார்க்கிறார். அவர் நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறவராய், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவராய், அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலவும், அவருடைய கால்கள் உலகத்தில் காய்ந்த வெண்கலத்தை போன்ற பிரகாசம் உடையதாகவும், அவர் பெருவெள்ளத்து இரைச்சலை போல சத்தமிடக்கூடியவராக, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த மகிமையை அப்படியே பார்க்கிறார். இந்த மகிமை தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடைந்தது. இந்த மகிமையை தியானிக்கிற நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த மகிமையின் காட்சியை நமது கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நம் ஒவ்வொருவரும், நீங்க உட்கார்ந்து இதை கேட்கறீங்க பார்த்தீங்களா, உங்க தலை மேல இந்த ஆசீர்வாதம் பூரணமா இருக்கும். ஆமென் சொல்லாமா? இதை உட்கார்ந்து கேட்கறது, இந்த வசனத்தெல்லாம் வந்து கேட்கறது, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் நீங்க கேட்டுட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியங்களை எல்லாம் நமக்குள்ளே கொண்டு வந்து அதை தியானிக்கும்படி அவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலமும் வேத வசனத்தினுடைய பலனும் இதுதான் நம்முடைய திவ்ய வல்லமை. நமக்குள்ள கிறிஸ்து இயேசுவினுடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த மகிமையை தான் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவர் பேசும்போது அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பூமியிலே 5ஆம் வசனம். பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். எப்ப உண்டாச்சா? ஒரே ஒரு நிமிஷம் அதை எடுத்துக்கிறா. சரி, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அதெல்லாம் விட்டு ஒன்று மணி தான் விட்டு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சரி, அதெல்லாம் கவனிங்க. அப்ப மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனத்தை. பிதாவே பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அப்ப இந்த மகிமை எப்போ உண்டாயிருந்தது? எல்லாம் சொல்லுங்க, எப்போ உண்டாயிருச்சு? உலக தோற்றத்துக்கு முன்னே. இது ரெண்டுல வைப்ப, கம்மி பண்ணு, கொஞ்சம் வெளியே வச்சுக்க, கொஞ்சம் சிறு பண்ணுங்க. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். கொஞ்சம் பேக்ல வெளிடா, கொஞ்சம் பேக்ல வெளிடா, ரொம்ப ஸ்பீடா இருக்குடா. சரி, கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே உம்மிடத்திலே, மறுபடியும் வாசி 5ஆம் வசனம். பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இந்த மகிமை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உண்டாயிருந்தது. அன்பானவர்களே, இப்ப நம்ம இதை கொஞ்சம் நல்லா டீப்பா பார்க்க போறோம். இது எத்தனை கற்பனை பண்ணீங்க இந்த காட்சியெல்லாம்? ஆமென் சொல்லாமா? ஆமேனா? அப்படியே அவருடைய தலைமயிரெல்லாம் வெண்மையாய், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அவருடைய கால்கள், அவருடைய பாதங்கள் உலகளத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பிரகாசம், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல். அப்படியே நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மகிமையின் கர்த்தர் ஆவியாயிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். ஆமேனா? சரி, இப்போ நம்ம இதுவரைக்கும் 3 சபைகளை நாம் பார்த்தோம். 7 சபை. ஏன் கர்த்தர் 7 சபைக்கு மாத்திரம் கர்த்தர் இந்த கடிதத்தை எழுத சொன்னார் அப்படின்னா, அந்த 7 சபைகளும்
கிறிஸ்து இயேசுவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம். எபேசு சபை வந்து தேவனுடைய அன்பை, கர்த்தர் வந்து கிறிஸ்து இயேசு தேவன் மேல அன்புள்ளவராய் இருந்தார். அந்த அன்பின் சுபாவம் தான். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எபேசு சபையில் நல்ல படிப்பாளிகள், நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சு, நல்ல மதம் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா தங்களை தான் பெருமைப்படுத்தினாலே தவிர தேவனை மகிமைப்படுத்தலை. ஆக அந்த எபேசு பட்டணம் வந்து அன்புக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமான பட்டணம். அடுத்தது நீங்கள் சிமிர்னாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிமிர்னா பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமான கசப்பு. அந்த பட்டணத்தில் வெள்ளை போலம் எடுப்பார்கள். அது கிறிஸ்து இயேசுடைய பாடுகளை வெளிப்படுத்துகிற ஒரு பட்டணமாக அது இருந்துச்சு. பெர்கமோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது மலையின் மேல் இருக்கிற பட்டணம். மலை மேல் என்பது உன்னதம். கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த பரிசுத்தம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்றார். ஆனால் பெர்கமு சபை வந்து அந்த பாவத்தில் விழுந்து விட்டது, உலகத்தோடவே கலந்து விட்டது என்று நாம் பார்த்தோம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நம்ம தியத்திரா சபையை குறித்து பார்க்க போறோம். தியத்திரா சபைக்கு கர்த்தர் முதலாவது தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்போ இந்த தியத்திரா சபையை குறித்த ஒரு ரகசியத்தை, ஒரு சில காரியங்களை, அந்த அந்த பட்டணத்தை பற்றின ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்தால்தான் கிறிஸ்துவின் சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெரியும். நல்லா கவனிங்க. இப்போ முதல்ல எபேசு சபை ஒரு துறைமுக பட்டணம். எபேசு சபை ஒரு துறைமுக பட்டணம். ஒரு ஒரு மூலையில் இருக்கும். அப்படியே எபேசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிமிர்னா இருக்கும். அப்படியே சிமிர்னாவுக்கு மேலே போனீங்கன்னா, சிமிர்னாவுக்கு அப்படியே வடக்கே அப்படியே நார்த்தன் சைடு போனீங்கன்னா பெர்கம் இருக்கும். எபேசு, சிமிர்னா, மேலே என்ன பட்டணம்? பெர்கமு. பெர்கமோட என்ன, பெர்கமு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆசியாவினுடைய தலைநகரம். ரோமர்களுடைய ஆசிய தலைநகரம் பெர்கமாக வைத்திருந்தார்கள். பெர்கமுக்கு அப்புறம் அப்படியே கீழே டவுன் ஆகும். அப்படியே தென்கிழக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தியத்தீரா, அடுத்தது சர்தை, அடுத்தது பிலதெல்பியா, லவோதிகேயா. அப்படியே பெர்கமு தான் டாப் மோஸ்டில் போகும், அப்படியே கீழே இறங்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பெர்கமு, கீழே வந்து சிமிர்னா. இந்த பெர்கமுக்கும் சிமிர்னாவுக்கும் ஒரு பெரும் பாதை ஒன்று போயிருந்தது. அந்த பெரும் பாதை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான் தியத்தீரா. மற்ற பட்டணங்களை போல தியத்தீரா பட்டணம் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான வியாபார பட்டணம் அல்ல. நல்லா கவனிக்கிறது ரொம்ப முக்கியமானது வியாபாரம். ஏன்னா வியாபாரம் தான் வந்து பயங்கரமான லாபத்தை கொடுக்கும் இல்லையா? தியத்தீரா பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அங்கே தொழிற்சாலைகள் நிறைய இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அங்கே? தொழிற்சாலைகள் அல்லது சிறு சிறு கைத்தொழில்கள் அல்லது குடிசை தொழில்கள், இந்த மாதிரி நிறைய தொழிலாளிகள், அங்கே தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்துச்சு. அதில் பயங்கர ஃபேமஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்த தியத்தீரா பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா டை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தாம்பரம், ராஜாக்கள் உடுத்தக்கூடிய ரத்தாம்பரங்கள் அங்கே வந்து பயங்கரமாக அந்த டையெல்லாம் அங்கே செய்து என்ன செய்வாங்கன்னா, அதில் வந்து அங்கிகள் எல்லாம் செய்து ரத்தாம்பரங்களை செய்து அவங்க என்ன செய்வாங்கன்னா விற்பாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக தியத்தீரா சபையில் ஒரு ஊதா நிறத்துக்கென்று ஒரு விசேஷித்த மேடர் ரூட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வேர்லிருந்து ஊதா நிறத்தை பர்பிள் இருக்கு இல்லையா, பர்பிள் கலரை எடுத்து அதை வந்து ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய பெரிய காஸ்ட்லியான அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அந்த பர்பிளை பயன்படுத்துவாங்க. உலக ஃபேமஸானது எதுனாக்கா இந்த ரத்தாம்பரம் விற்கிற இந்த ஊதா நிறம், ராஜாக்கள் உடுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஊதா நிறம் அங்கெல்லாம் தயாராகிறது. அங்கே நிறைய அங்கிகள், அப்புறம் பானை செய்வது, அப்புறமா குடிசை தொழிலில் பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள், தோல் பதனிடுவது, அங்கி செய்வது, இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் அங்கே இருந்துச்சு. ஆனால் இவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு ஏற்ற நாம வந்து இங்கே என்ன பண்ணுறோம், நல்லா கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறோம், ஆனால் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி இன்றைக்கி எவ்வளோ போகுது? கடையில் எவ்வளோ வாங்குறீங்க தக்காளி? எவ்வளோ? சரி, 40 ரூபா போகுது இல்லையா? அந்த வியாபாரி, நல்லா கவனிங்க, வியாபாரி 40 ரூபான்னு விற்கிறாரு. ஆனால் அந்த உற்பத்தி செய்கிறாரே அவர் என்ன செய்வாருன்னா, அந்த விதையை போட்டு, அந்த விதையை போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை பண்படுத்தி நல்ல சிந்தனையில் போட்டு அந்த பொருளை ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறத போல அந்த விவசாயத்தை பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா, பிரயாசப்பட்டு அதை நடவு நட்டு அதுக்கு நல்ல உரம் கொடுத்து நல்ல தண்ணீர் பாய்ச்சி பயங்கர கஷ்டப்பட்டு 1 கிலோ தக்காளி 20 ரூபாய்க்கு அவர் விற்பாரு. எந்த கஷ்டமும் படாத ஒரு வியாபாரி என்ன செய்வார்னா, அதை அப்படியே டபுள் ஆக்கி அந்த இவர் பட்ட எல்லா கஷ்டத்தினுடைய
தொகையை ஒரு கையிலிருந்து இன்னொரு கை மாற்ற வியாபாரி, இது மகா பாபிலோன் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா அப்படி டபுள் மடங்காக வச்சு 40 ரூபாய்க்கும் விற்பார். உண்மையா இல்லையா? தானே உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லாமே அப்படிதான். எல்லா பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகிற அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படுற பிரயாசம் அதிகம், ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, என்னடா இது இந்த மாதிரி நம்ம வந்து இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இப்படிப்பட்ட நெசவு தொழில், அப்புறமா அந்த குடிசை தொழிலாக சொல்லக்கூடிய இந்த இரத்தாம்பரம் உற்பத்தி பண்ணுறது, பானைகளை நெய்வது, பானைகளை வணைவது, அப்புறம் இந்த டை முக்கியமானது வந்து டை, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மியூசெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூரெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினத்திலிருந்து இந்த ஊதாவையும் என்ன பண்ணாங்கன்னா இதை செய்தார்கள். ஆனால் அந்த தியத்திரா பட்டணத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மேடர் ரூட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வேறு வகை வந்து நிறைய இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஊதா நிறத்தை செய்து ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ், அது வேர்ல்டு ஃபேமஸ். அப்போ இவங்க என்ன செய்தாங்கன்னா, இவங்க எல்லாம் தொழிற் சங்கங்களை இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க, தொழிற் சங்கங்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் நிறைய லாபம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தொழில் சங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு குரூப்பாக அநேக தொழில் சங்கங்கள் தியத்திராவில் இருந்திருக்கு. இந்த தியத்திராவில் நாங்கள் பட்ட கஷ்டத்தை நாங்கள் பூரணமாக அனுபவிக்கணும், நாங்களே இதை போய் உற்பத்தி செஞ்சு நாங்களே இதை போய் வியாபாரம் பண்ணி நாங்கள் வந்து கொள்ள லாபம் எடுக்கணுன்ற அந்த மனப்பாங்க. வேர்ல்டு சிஸ்டமே என்னென்னா, ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறது ஒரு இடமும் அது வியாபாரம் பண்ணுறது ஒரு இடமா இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களே உற்பத்தி பண்ணி இவங்களே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தொழில் சங்கங்கள் என்ன பண்ணுச்சு, நிறைய லாபத்தை ஈட்டி கொடுத்தது. அதில் ஒரு பயங்கரம் என்னன்னா, ஒவ்வொரு தொழில் சங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கிரகங்கள். அந்த நாட்களில் விக்கிரகம் என்று சொன்னாலே கவனிங்க, பாகாலும் இந்த செமிரமிஸும் இந்த அஸ்தரோத்தும் தான் பல வழிகளில் விக்கிரக ஆராதனை கொண்டு வருவார்கள். எல்லா தேசத்திலும் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இந்த பாகால், தம்மூஸ், அந்த செமிரமிஸ், இதுதான் பல ரூபங்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு தொழிற்சங்கத்துக்கும் ஒவ்வொரு விக்கிரக ஆராதனை இருக்கும். அந்த விக்கிரக ஆராதனையில் அந்த விக்கிரகங்களுக்கு நல்லா பூஜைகள் செய்து நல்ல படையல்களை போட்டு நல்லா குடிச்சிட்டு நல்ல விபச்சாரம் செய்வது அந்த காலத்து வழக்கம். எல்லா ஊர்களிலும் சேமா இருக்கும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசித்து அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த அவங்க கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த லாபத்தெல்லாம் நீங்கள் ஈட்டணுன்னாக்கா என்ன, எங்கேயெல்லாம் இந்த அஸ்தரோத், அஷாரே இருக்கிறாலோ, தோப்பு விக்கிரகம் இருக்கிறதோ அந்த இடத்துல 100% விபச்சாரம் அங்கே இருக்கும். எங்கே விக்கிரக ஆராதனை இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விபச்சார ஆவி அவளை தாக்கி இருக்கும். இது வந்து கேஷுவல். அப்போ தியத்திரா பட்டணத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா அந்த பட்டணத்துக்குன்னு ஒரு பொதுவான ஒரு தெய்வம் எல்லாம் கிடையாது மேக்சிமம். ஆனால் ஒவ்வொரு தொழில் சங்கத்துக்கும் ஒவ்வொரு விக்கிரகம், அந்தந்த தொழில் சங்கம் வந்து ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் என்ன செய்வாங்கன்னா படையல் போட்டு நல்லா குடிச்சிட்டு நல்ல விபச்சாரம், வேஷத்தனம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணுறதுல ரொம்ப மேலோங்கி இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பட்டணத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக, ஏன்னா ஆசியா மைனர் முழுக்க அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன பண்ணியிருக்கிறார், சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார். அங்கே அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு அங்கே உள்ள வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இவர்களுக்கு இந்த கொல்ல லாபம் அடிக்கணுன்றதுல வந்து பயங்கர குறிக்கோளாக இருந்தார்கள். நிறைய லாபத்தை சம்பாதிச்சு நாங்கள் ராஜாக்களை போல ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும்? புரிஞ்சுது? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ வெண்டைக்காய் ஒருத்தர் பயிரிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, வெண்டைக்காவை எடுத்துன்னு போய்ட்டு அவரே மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய்ட்டு அவரே சேல் பண்ணுறது எப்படி இருக்கும்? இங்கே ஒரு மாதிரி இருக்காது இல்லையா? அந்த கான்செப்ட் வந்து இவர்களுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தா CITU, அப்புறம் ஜாக்டோஜியோ, இந்த நிறைய அமைப்புகள் இருக்குது தெரியுமா, அந்த தொழிற்சங்க அமைப்புகள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாலேஜாக இருப்பாங்க. எப்படி சொன்னால் அறிவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரொம்ப மனித அந்த உரிமைக்காக பயங்கரமாக போராடுறது போல அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அறிவை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு பட்டணத்தில் தான் சுவிசேஷம் அவர்களுக்கு அங்கே கடந்து போனது. அங்கே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா ஊர்களையும் இருக்கிறது போல அந்த ஊர்லேயும் இந்த விக்கிரகம் ஒரு பொதுவான விக்கிரகம், அப்போல்லோ என்ற பேர் அங்கே இருந்தால் அப்போல்லோ என்ற விக்கிரகத்தை வணங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சாம்பதி அப்படின்ற ஒரு பெண் தெய்வம். நீங்கள் நல்லா பார்த்து பல ஊர்களில் இந்த பாகால்,
இல்லையா, அந்த நிம்ரோத் இருக்கு இல்லையா, பாகால், செமிரமிஸ், தம்முஸ், இவைகள் தான் வந்து பல ரூபங்கள் இருப்பாங்க. அதில் பார்த்தா அப்போல்லோ என்கின்ற ஒரு கிரேக்க தெய்வத்தை அவர்கள் வணங்கியிருக்கிறார்கள். அங்கே சாம்பந்தி என்கின்ற ஒரு பெண் தெய்வ வழிபாடம் அங்கே இருந்திருக்கிறது. ஆனால் பொதுவாக இதுக்கு பெருசாக பண்ண மாட்டாங்க. மாறாக நாங்கள் எந்த தொழில் சங்கத்தில் இருக்கிறோமோ அந்த விக்கிரகங்களுக்கு நல்லா படைச்சி நல்லா எல்லாத்தையும் செஞ்சு நாங்கள் அனுபவிப்போம். அப்படி நீங்கள் போனால் தான் உங்களை இந்த தெய்வங்கள் உங்களை ஆசீர்வதிக்கும்னு சொல்லி அவர்கள் சுய லாபத்தின் மேலே கண்ணோக்கமாகவே இருந்தாங்க. நாங்கள் நிறைய காசு பணம் இருந்தால் தானே நாங்கள் நல்லா ஃபேமஸாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசியா மைனரில் இன்றைக்கி இருக்கிற துருக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பார்த்து அடிக்கடி நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதிகள். இந்த தியத்திரா பட்டணம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய முறை நிலநடுக்கம் வந்து அந்த வீடுகள்லாம் அழிஞ்சிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரோம ராயன் ஒருவன் 5 வருட வரி எனக்கு செலுத்த தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பட்டணத்தை அந்த வரியை வச்சு நீங்களே புதுப்பித்து கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த வரி பணத்தை வச்சு அந்த பட்டணத்தை மறுபடியும் புதுப்பித்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஸ்டேஜில் அங்கே சுவிசேஷம் கேள்விப்பட்டு சபை உருவாகி இருக்கிறது. இவங்க எல்லாம் என்ன பாருங்க, சுய லாபக்காரங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? ஆமேனா? நாங்கள் இந்த உலகத்தில் ராஜாக்களை போல ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் மிகுந்த பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தொழில் சங்கங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலிப்பு பட்டணத்தில் லீதியால் வந்து இரத்தாம்பரம் விற்கிறாங்க. அவள் தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்குறோம். ஆமேனா? வாசி பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிமா. அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்திரா ஊராலும், எந்த ஊரால் இவ? எந்த ஊரா? அப்ப தியத்திரா ஊருக்கு சுவிசேஷம் எப்படி போயிருக்குதுன்னு சொன்னா லீதியாலின் மூலமாய் போயிருக்க வாய்ப்புண்டு. வாசிங்க பார்க்கலாம். தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும். என்ன விற்கிறவள்? பர்பிள். அந்த இடத்துல நீங்க பார்த்தா பர்பிள், அதாவது ஊதா. அந்த ஊதா வந்து பயங்கர காஸ்ட்லி. ராஜாக்கள் பயன்படுத்த மிகப்பெரிய பணக்காரர்கள் அதை விரும்புவாங்க. அந்த கலரை பார்த்தா அவ்வளோ அட்ராக்ஷனா இருக்கும். எத்தனை சொல்றது புரியுது? அந்த தியத்திரா ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ்? தொழிற்சாலைகளுக்கு. அதுலயும் மிக பிரதானமான தொழில் டை அவங்க எடுக்கிறது. இந்த ஊதா பர்பிள் டை எடுத்து நல்லா வேர்ல்டு லெவலில் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை என்ன பண்ணியிருக்கிறான்னா இவ இந்த பாருங்க கவனிங்க, இவ எந்த ஊரா பாரு? அவ தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தறினார். நல்லா கவனிக்கணும். அங்கே வழக்கம் போல நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு ஆற்றங்கரைக்குள்ள நாங்கள் போனோம். அங்கே ஸ்திரீகளுக்கு அங்கே கூடி ஒரு ஸ்திரீகள் அப்படின்னா இவள் ஒரு யூத பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும். தேவனை வணங்குகிறவள் என்றால் இவள் ஒரு யூத பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும். அவர் யூதனாக இருந்து அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள். அப்போஸ்தலர் பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டுட்டு நீ வந்து என்னை வந்து கர்த்தருக்குள்ள விசுவாசம் உள்ளவள் என்று சொல்லி நீங்கள் நம்புறது உண்மைனா நீங்கள் வந்து என் வீட்டுக்குள்ள நீங்கள் வந்து தங்கியிருக்கணும்னு சொல்லி கேட்கறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து வாசிங்களா. அவள் என்ன சொல்றா பாருங்க பார்க்கலாம். அப்போது அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவளுக்கு நல்ல பணம் இருந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. அவளுக்கு லீதியாளுக்கு நிறைய பணம் இருந்திருக்கிறது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் எங்க வீட்டில் நீங்க வாங்க, நாங்க உங்களை வச்சு நாங்க பராமரிக்கிறோம். ஏனென்றால் அவள் கிறிஸ்துவுடைய இந்த நற்செய்தி மகிமையை அவள் நோக்கி பார்க்கிறாள். வருந்தி கேட்டுக்கொண்டாலாம், ஐயா நீங்க எங்க வீட்டில் தான் நீங்க தங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இவள் இங்க ரட்சிக்கப்படுறது எங்கன்னா மக்கதோனியா. நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பேசிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாசிடோனியானா அலெக்சாண்டர் தி கிரேட் என்பவருடைய அப்பா பிலிப்பு தான் மாசிடோனிய கிங்கா இருந்தவர். அவருடைய காலத்திலேயே இந்த தியத்திரா பட்டணத்துக்கு ஜனங்கள் எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் இருந்திருக்கிறது. இப்போ நீங்கள் தியத்திரா பட்டணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே மாசிடோனியர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். பல தொழில்கள் இருந்ததுனால பல ஜாதி பல தேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்து முகாமிட்டு அங்கே தொழிற்சாலைகளில் தொழில் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ சென்னை எடுத்துக்கங்க பார்க்கலாம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல தொழில் நகரமாக இருக்கிறதுனால அதே மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் நகரங்கள். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பல தேசத்தில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தவரெல்லாம் வந்து தங்கி, அதே மாதிரி கேரளாவில் இருக்கிறவங்க இந்த பக்கம் எல்லாருமே தங்குறத போல தியத்திரா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பல தேசத்தில் இருக்கவங்களும் தங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எங்கே போச்சு. இப்போ நான் கேட்குறேன்னா இவள் ரத்தாம்பரம் இருக்கிறவள் தியத்திரா ஊரால். அவள் தான் அங்கே டையெல்லாம் ரெடி பண்ணி நல்லா இந்த அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து ஒரு அங்கேயே இருந்துக்குன்னு யாராச்சும் ஒரு கஸ்டமரை பிடிச்சி அவங்க தான்ப்பா இது ஒரு விலைக்கு வித்துறேன் நீங்கள் போய் சொல்லிட்டு வீட்டில் இருந்துருக்கலாமே. இவங்க ஏன் பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தாங்க? புரிஞ்சு போச்சா?
ஆமென் சொல்லாமா? தொழிற் சங்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களே டைரக்டா போயிட்டு முதலீடு செய்து அதை போய் சந்தைகளிலே விற்பதற்கான வழிவாசலை அவங்க ஏற்படுத்தி கொடுத்ததுனால அவர்கள் பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை புசித்து அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற அந்த சடங்குகள் எல்லாம் அசுத்தமான அருவருப்பான சடங்குகள். அதெல்லாம் சொல்லே தேவையில்லை, அதெல்லாம் பார்த்தா ஒரு மாறி இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு கொடுமையாக நடந்திருக்கு. காரணம், இவங்களுக்கு நோக்கம் எல்லாம் என்னன்னா, நாங்கள் பெரிய ராஜாக்களை போல ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நாங்கள் எப்படி எங்களுடைய லாபத்தை நாங்கள் விட்டுருத்து என்பதில் இவங்க நோக்கமாக இருந்தார்கள். இப்போ இந்த சபைக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா கடிதம் எழுதுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்போ வாசிங்க பார்க்கலாம். தியத்திரா சபைக்கு கர்த்தர் என்ன கடிதத்தை எழுதுகிறார்? வாசிங்க 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அன்பான தேவ ஜனமே, நல்லா கவனிங்க. இதை வாசிக்கும் போது, இதை கேட்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு ஆனந்த சந்தோஷம் வெளிப்பட வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மகிமையடைந்த மகிமையின் கர்த்தர் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? சபையில் இருக்கிற ஜனங்கள் நம்மளாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, வானமும் இல்லை, பூமியும் இல்லை, நட்சத்திரம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் இருந்தோம். கற்பனை பண்ணுங்க, நீங்களும் நானும் இருந்தோம். இயேசு ராஜாவுக்குள்ளே இருந்தோம். அவ்வளவு பெரிய மகிமை தான் சபை. இந்த சபையில் அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். நல்லா கவனிங்க. ஒரு முதல்ல என்ன சொல்றோம்? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் எதை குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது. வெரி குட். இயேசு ராஜாவுடைய கண்கள் இருக்கிறது. அந்த கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்றால், அது என் சகோதரனுக்காக, என் சகோதரர்களுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. என் சகோதரர்களுக்காக, என் பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக என் உயிரையே நான் கொடுக்கிறேன் என்பதுதான் இந்த அக்கினி ஜுவாலை. நீங்க ஒபதியா 17-18 வசனத்தை வாசிக்கும் போது, ஒபதியா 17-18 வாசிக்க, வேகமா வாசிக்க பார்க்கலாம். ஒபதியா 17-18 குயிக். முன்னாடி சீக்கிரம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பவர் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும். நல்லா கவனிங்க. யாக்கோபு வம்சத்தார் அக்கினி என்பது தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பும். யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலை. நல்லா கவனி. யாக்கோபு எகிப்தில் என்னால் இருக்க முடியாது, அது தேவ அன்பு, பியூர் தேவ அன்பு, அது அக்கினி, அது மேல் நோக்கி எரிகிற அக்கினி. என்னால் எகிப்தில் தங்க முடியாதுப்பா, நான் மரித்து விட்ட பிற்பாடு என் பிதாக்கள் இருக்கிற கல்லறையில் என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிடு என்று அந்த அருவருப்பில் இருந்து அவர் வெளியேறி விடுகிறார். ஆனால் யோசேப்பு, ஒரு நாள் என் சகோதரர்களோடு நான் வெளியேறுவேன். அல்லேலூயா. ஒரு நாள் உங்களை இந்த தேசத்தில் உங்களை பலுகி பெருக பண்ணி, இந்த அருவருப்பு நிறைந்த இந்த உலகத்தில், இந்த மாயையான இந்த எகிப்தை விட்டு நீங்கள் ஒரு நாள் கர்த்தர் உங்களை வெளியேற்றுவார். உங்கள் மேல் இருக்கக்கூடிய என் அன்பினாலே உங்களை நான் போஷித்து பராமரிப்பேன். இதுதான் அக்கினி ஜுவாலை, சகோதர ஸ்நேகம். தேவன் நம்மேல், கிறிஸ்து இயேசு நம்மேல் வைத்திருக்கிற அன்பு தான் இந்த அக்கினி ஜுவாலை. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களாய் இருந்தது. அவர் தேவனுடைய அன்பை பூரணப்படுத்தும்படியா இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்தார். அடுத்தது பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதம் அப்படின்றாரு. பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதம் எதை குறிக்குது? பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதம் எதை குறிக்குது? இல்லம்மா, கிருபை. வெண்கலம் என்பது பலிபிடம் வெண்கலத்தால் செய்யப்படுதா? அதை முழுக்க நம்முடைய பாவம் எல்லாம் அங்கே பரிகரிக்கப்படுதா? அந்த கிருபையை காண்பிக்கிறது. அதுதான் நம்ம பார்த்தோம். ஆக நல்லா கவனிங்க. அன்பும் கிருபையும். இந்த ஊழியக்காரனுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பூரணமா இல்லை,
கிறிஸ்துடைய அன்பு கிருபை எல்லாம் கிருபை ஹைப்பர் கிரேஸ்ல இருந்திருக்கு. ஹைப்பர் கிரேஸ். அடுத்தது சொல்றாரு, நல்லா கவனிங்க, வெண்கலம் போன்ற பாதமுடைய அவருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. யாரெல்லாம் அதிகாலையில போய் நீங்க நின்று ஜெபம் பண்றீங்களோ, உங்க மேல தேவனுடைய புது கிருபை ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க அவர் சமூகத்தில் நிற்கிற உங்க மேல கர்த்தராகி இயேசு ராஜாவுடைய புது கிருபையினாலே நாம் மீட்கப்படுகிறோம். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரத்தில், புலம்பல் 3வது அதிகாரம் 22 வசனம். நாம் நிர்மூலமாக இருக்குது. கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அப்புறம் அவைகள் காலைதோறும் புதியவைகளும் உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையில அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறவர்கள் மேலே அக்கினி ஜுவாலை போன்ற அவருடைய கண்களும், உலகளத்தில் காய்ந்த பிரகாசம் உள்ள வெண்கலம் போன்ற அந்த பாதமும் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறது. அன்பானவர்களே, நாம் அவர் சமூகத்தில் நிற்கிறோம். அவர் சொல்லிட்டு சொல்றாருன்னா தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். என்ன குமாரன்? நல்லா கவனிங்க. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய தேவகுமாரன் சொல்லுகிறார் என்று சொல்றாரு. தேவகுமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. அவர் தேவனுடைய குமாரன், தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவ சித்தம் செய்யும்படி இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவகுமாரன் என்பது அர்த்தம் என்னவென்றால், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்திருக்கிறேன். மாம்சமும் இரத்தமும் பலியாவதற்கு தானே தவிர ஆளுகை செய்வதற்கு அல்ல. மாம்சமும் இரத்தமும் சிலுவைக்கு தானே தவிர சிங்காசனத்திற்கு அல்ல. நாங்கள் செய்கிற எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் லாபம் எடுக்கணும். அதுக்கு நாங்களே தொழிற்சங்கங்களை அமைத்து கொண்டு நாங்கள் பிரயாசப்படுவோம் என்கின்ற தேவகுமாரனுக்கு எதிரான சுயலாபம் உடையவர்களாக இருந்தார்கள். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இப்ப நல்லா புரிஞ்சு. தேவகுமாரன் என்று ஏன் இவர் இங்கே சொல்லுகிறார் என்றால், நான் தேவனுடைய குமாரன். தேவகுமாரன் என்றால் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் சிலுவையில் பலியானால் தான் சிங்காசனம். மெல்கிசேதேக்குடைய மெத்தட் என்னன்னா, நல்லா உருட்டு கட்டிய கையில் வச்சுக்கின்னு, அங்கே ஷாலேமில் பார்த்தீங்கன்னா, அங்கே யாராச்சும் வந்து தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டாங்கன்னா நல்லா கட்டை எடுத்து நல்லா சாத்திட்டு, நீ தேவ பிரமாணத்தை மீறியே, நீ தேவனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் உட்கார்ந்து தேவனை நோக்கி மன்றாடி கதறி அழுகிறவர் தான் மெல்கிசேதேக். இந்த மெல்கிசேதேக் எப்படிப்பட்டவர் என்றால், நம்ம சொல்லி கொடுக்கறதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ என் மாம்சத்தில் பேச நினைக்கிறீங்க. அன்பாய் சொல்லுகிறேன், இந்த பாருங்க, இன்னைக்கு ஒரு நியூஸை பார்க்குறேன். ஒரு வாலிப மகள் தன்னுடைய பாடியை வந்து நான் குறைக்க போகிறேன், நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறேன், பாடியை குறைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போராக்ஸ் என்று சொல்லக்கூடிய வெண்காரம், அது ஒரு கெமிக்கல், அதை போய் சாப்பிட்டுட்டு, அதை சாப்பிட்டா என்னுடைய பாடி வெயிட் லாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மரித்து போனாள். இது யார் பொறுப்புன்றீங்க? அவள் சின்ன பொண்ணு, அந்த உலகத்தில் அனுபவம் கிடையாது. பெற்ற தாய் தகப்பன் தான் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு எது சரியாக இருக்கும் என்பதெல்லாம் உட்காந்து நம்ம தான் யோசிக்கணும். இன்றைக்கி பிள்ளைங்க தவறதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பெற்றவங்க தான். இவர்களுக்கு வந்து தேவன் மேலே இருக்கக்கூடிய அன்பு வந்து அவர்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா, அந்த பார்வையில் தாம் பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னா பிள்ளைங்க ஏன் தவற போகிறாங்க? நான் அன்பாய் சொல்லுகிறேன், மெல்கிசேதேக்கினுடைய முறைமை என்னவென்று சொன்னால், அவர் சர்வ வல்லமை உடையவர். அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்தவர். மார்பருகே பொற்கச்சை என்பது அவர் ஜெயங்கொண்டார். என்ன ஜெயங்கொண்டார்? சுய லாபத்தை பார்க்கவில்லை. அவர் நீதி உள்ளவர் தான். ஆனால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இயேசுராஜா இந்த பூமியில் இருந்தபோது, நான் என் சகோதரர்களுக்காக பலியாகும்படி தான் நான் வந்திருக்கிறேனே தவிர நான் இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி வரவில்லை. அவர் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த போது அங்கிருந்த யூதர்கள்லாம் வந்து இவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டார்கள். ஆனால் அவரோ அவர் நடுவிலிருந்து விலகி போய்விட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது, இந்த உலகத்துக்குரியது அல்ல, அவர் மகிமையின் கர்த்தராய் இருக்கிறவர். அன்பான தேவ ஜனமே, நான் அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் மகிமை அடைந்தவர், அவர் ஜெயங்கொண்டவர்.
ஒரு சிருஷ்டியானது அது ஒரு ஆரம்பம் இருந்ததுக்கு ஒரு முடிவு இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே ஆதியும் அந்தமுமானவர். அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். ஆக மெல்கிசேதேக்கினுடைய முறைமை என்பது அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார் என்பதில் இவங்க தவறிவிட்டாங்க. இந்த ஊழியக்காரனுக்குள்ள அவர் தம்முடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ராஜா மாதிரி இந்த உலகத்தில் வாழல, அவர் பலியாகும்படி இந்த உலகத்துக்கு வந்தார் என்கின்ற கான்செப்ட் அவங்க விட்டுட்டாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த மகிமையின் கர்த்தரை எடுத்து காண்பிக்கிறார். நீங்க எபிரேயர் நிருபத்தில் நீங்க வாசித்தீங்கன்னாக்கா, இந்த மெல்கிசேதேக்கு எப்படிப்பட்டவர் என்பதை 7ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரத்தில் அதுல 1லிருந்து வாசிங்க பார்க்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேரானாகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு அவர் நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். நல்லா கவனிக்கணும். மெல்கிசேதேக் என்பதற்கு மெல்கி என்றால் ராஜா, ஜதேக் என்றால் நீதி. அவர் நீதியின் ராஜா. ஷாலோம், ஷாலேம், ஷாலேமின் ராஜா என்பதற்கு அவர் சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். ஆக நமக்காக சமாதான நகரமாகி எருசலேமில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை அவர் ஒப்புரவாக்கினார். இவர் எப்படிப்பட்டவர் என்று 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். வாசிக்க பார்க்கலாம். இவன் தகப்பனும் தாயும். இவன் யாரு? இந்த மெல்கிசேதேக்கு திடீர் என்று வேதத்திலே காட்சியளிக்கிறார். அவரை பற்றின தாய் தகப்பனுடைய வம்ச வரலாறு அங்கு சொல்லப்படவில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படியான அந்த ராஜாக்களுக்கு தாய் தகப்பன் அந்த வம்சம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ யூதா ராஜாக்களுடைய பேர்ல இன்னாருடைய மகன் தாவீதினுடைய குமாரன் என்று சொல்லி வரும். அதே மாதிரி இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் அவருடைய தகப்பன் பேரும் தாய் பேரும் சொல்லுவாங்க. அங்கே தகப்பன் பேர் சொல்லியிருக்கோம். ஆனால் யூதா ராஜாக்களுடைய வம்ச வரலாறு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தாயினுடைய பேரும் சொல்லியிருக்கோம். யூதா ராஜாக்களுடைய அந்த பேரில் தாயினுடைய பேரும் தகப்பனுடைய பேரும் இருக்கும். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி ராஜாக்களாக இருக்கிறார்கள். ஆனால் மெல்கிசேதேக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இந்த உலக நல்லா கவனிக்கணும். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்கிறது. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்பதுதான் இங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். நான் தேவகுமாரன் பா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அவருக்கு எதிராக நான் ஆளுகை செய்வதற்காக வரவில்லை. மாறாக என் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாய், மெல்கிசேதேக்காக என் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும்படியாய், ஷாலேமின் ராஜாவாக சமாதானத்தின் நகரமாகிய சிலுவையிலே நான் சாகும்படியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். நான் சுய லாபத்தை எடுக்கும்படியாக வரவில்லை என்பதைத்தான் இந்த தியத்திரா பட்டணத்துக்கு வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அன்பானவர்களே, இங்கே கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராக, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்றால் அவர் தேவனுடைய குமாரன். இப்ப தியத்திரா சபையின் தூதனுக்கு கர்த்தர் இங்கே எழுதுகிறார். இங்கே இந்த தியத்திரா சபையுடைய தூதன் அன்பு அன்பு அன்பு, கிருப கிருப கிருப, கிருபையில தான் நாம் நிற்கிறோம். ஆனால் ஹைப்பர் கிரேஸ்னா என்ன? கிருபையை பற்றி தப்பா நினைச்சுக்கணும். நம்ம எதை பண்ணாலும் கர்த்தர் கிருபை மன்னிச்சிடுவாரு. அந்த மனப்பாங்கு தான் இன்னைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் நீ எதை வேணா செஞ்சுக்கோ, கிருபை உன்னை காப்பாற்றிடும். நல்லா கவனிக்கணும். அவர் கிருபை மட்டும் அல்ல, கிருபையின் சத்தியம்தான் தேவனுடைய மெல்கிசேதேக்கின் முறைமை. கிருபையின் சத்தியம். கிருபையே எதற்காக அப்படின்னாக்கா சத்தியத்தை அறிவதுதான் கிருபை. தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு. அப்ப தேவகுமாரன் என்றால் பலியானவர். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். உங்களுக்கு லாபம் லாபம் லாபம்னு சொல்லி ஓடி போய்
நீங்க பண்ண இந்த பிசினஸ் பல பட்டணங்களுக்கு நீங்களே போயிட்டு தொழிற்சங்கங்களின் மூலமா லாபத்தை ஈட்டுறீங்களாடா? எல்லாம் சுய லாபத்துல மாட்டிக்கினாங்க. இவர் தேவனுடைய குமாரன். நல்லா கவனிக்கணும். இப்போ தானியேல் தீர்க்கதரிசிக்கு தானியேல் என்ன செய்யறாருனாக்கா 21 நாள் உபவாசிக்கிறார். 21 நாள் உபவாசித்து விட்டு, ஆண்டவரே என் ஜனங்களுக்கு இனிமே எப்படிப்பட்ட காரியம் நடக்கணும் எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபித்த வேளையில, அப்போ தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தரிசனத்தையும் நல்லா கவனிக்கணும். தானியேல் பார்க்கிற தரிசனமும் இங்கே பத்மு தீவிலே அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி பார்க்கிற தரிசனமும் சேமா இருக்கும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மகிமையின் கர்த்தர் அவர். இப்ப தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 600 வருஷத்துக்கும் முன்பதாக, ஏறக்குறைய 600 வருஷம் 597 ஆக அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த தரிசனத்தெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற அந்த வேளையிலே அவங்களுடைய வாழ்க்கை இந்த ஸ்டேஜில் கரெக்டாக சரியா பத்முத்தீவிலே அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்த கர்த்தருடைய மகிமையும் இங்கே தானியேல் தீர்க்கதரிசி பார்க்கிற அந்த மகிமையும் அப்படியே சேமா இருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5 வாசிக்க பார்க்கலாம். இல்லைன்னா 4 வாசிங்க. முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசியின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். நல்லா கவனி, என்ன கச்சை கட்டி இருந்தாராம்? நல்லா கவனிக்கணும். சணல் நூல் வஸ்திரம் தரித்து. சணல் வஸ்திரம் தரித்து என்பது பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அணிந்து கொள்ளக்கூடிய வஸ்திரம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். நமது கர்த்தர் அந்த நிலையங்கி என்பது சணல் நூல் வஸ்திரம். அந்த சணல் நூல் வஸ்திரம் தன்னுடைய அறையிலே என்பது, தன்னுடைய அறை என்பது மார்பறை. பிதாவாகிய தேவனுடைய மடியில் இருக்கிற அந்த மடிதான் அறை. அங்கே ஊப்பாசின் தங்க கச்சை மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த தேவகுமாரன். இந்த மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறவர் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டாரே, நான் சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாய். அந்த எல்ஷடாய் தான் சர்வ வல்லவரே, என்றென்றைக்கும் இருக்கிறவரே, அநாதி தேவனே, ஆதி முதலாய் இருக்கிறவரே தன்னுடைய சகோதரர்களுக்காக தம் ஜீவனை கொடுத்தார். அவர் லாபத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆமெனா? சர்வ வல்லவர் தம்முடைய சகோதரர்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அதுதான் ஜெயங்கொண்ட கிறிஸ்து இயேசு. அவர் தான் ஜெயங்கொண்ட தங்க கச்சையை அவர் கட்டி கொண்டிருந்தார். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும் அவருடைய முகம் மின்னலின் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற பிரகாசமும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும். மைக்கு கிட்ட வச்சு வாசி சவுண்ட் வந்து போறேன். அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. அப்படியே இருக்குது பாருங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கால்கள் உலகளத்தில் காய்ந்த வெண்கலத்தை போன்ற பிரகாசம். இதான் ஏசப்பா. நல்லா கண்ணில் வச்சுக்க. நீங்க நான் சொல்றது அப்படியே கவனமா கேளுங்க. சில பேருக்கு பைபிள் படிக்க தெரியல, பரவாயில்ல, அப்படியே கற்பனை பண்ணுங்க. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்துச்சு. ஆக இப்படிப்பட்ட இந்த காட்சியை அந்த தூதனுக்கு வெளிப்படுத்துகிறார், தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய நற்கிரியைகளை பாராட்டுகிறார். இந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார்? வாசிப்பகலாம் 19:2-19 வெளிப்படுத்தின விசேஷம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நீங்க சபையில செய்றீங்க பாருங்க. நீங்க சபையில எவ்வளவு மன உற்சாகத்தோடு வர்றீங்க, எத்தனை மணிக்கு நீங்க எழுந்து ஜெபிக்கிறீங்க, சபையில் இருக்கக்கூடிய காரியங்களுக்காக நீங்க எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்க, இதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் செய்கிற கிரியைக்கெல்லாம் யாருமே எனக்கு என்னை பாராட்ட மாட்டுறாங்களே, என்னை எதுவுமே செய்ய மாட்டுறாங்களே, யாருமே கண்டுக்க மாட்டுறாங்களே, அப்படிலாம் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் அன்பை. இந்த ஊழியக்காரன் கர்த்தர் மேலே ரொம்ப அன்பா இருந்திருக்கிறான், ரொம்ப அன்பா செயல்பட்டு இருக்கிறான். உன் அன்பை நான் பார்க்குறேன்.
அடுத்தது உன் ஊழியத்தை நான் பார்க்குறேன், நல்லா ஊழியம் செஞ்சிருக்கிற. நல்லா கவனிங்க, ஊழியர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள். எல்லாருமே நல்லா கவனிங்க. இந்த 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 சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் கூர்ந்து கவனிங்க. நீ ஊழியம் செய்த ஒரு குரூப்பை நல்லா ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க அந்த சபையில் இருக்கிறவங்க. இந்த சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நல்லா ஊழியக்காரனோடு சேர்ந்து நல்லா ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. உன் ஊழியத்தையும் அடுத்தது உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. சில பேர் பார்த்தா ரொம்ப ஸ்பீடாக போய் நல்லா ஆக்சிடென்ட் ஆகி புஷ்ஷுன்னு போயிடுவாங்க, நல்லா ஃபயராகிற மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனைனா அப்படியே புஷ்ஷுன்னு பலூனில் ஊசி குத்துனா மாதிரி இறங்கி போயிடுவாங்க. இந்த ஊழியக்காரன் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் வர 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 கர்த்தருடைய அன்பில் நல்லா வேறு ஊன்றி நல்ல கர்த்தருடைய கிரியைகளில் முன்னாடி செய்த ஊழியத்தை விட பின்னாடி செய்த அந்த ஊழியங்கள் அந்த கிரியைகளை ரொம்ப சூப்பராக நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அவருடைய துர்க்கிரியைகளை எடுத்து காட்டுறாரு. அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். 20ஆம் வசனத்துல, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசிதனம் பண்ணவும். என்னுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி சபையில் இருக்கிற அத்தனை பேருமே யான் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நீங்கள் நான் பல முறை சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு சுவிட்சு போட்டு ஒரு ஃபேனை போடுறதோ ஒரு லைட் போடுறதோ தேவ ஆராதனைக்காக நீங்கள் செய்கிறீங்க. பெருக்கிறதோ சாமான் தேய்க்கிறதோ ஐக்கிய விருந்து செய்கிறதோ அத்தனையுமே தேவ ராஜ்யத்துக்கான ஊழியங்கள். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி ஜபம் நடத்தி. நல்லா கவனிங்க, இந்த ஊழியக்காரங்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பாரு தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறாளே ஒருத்தி யேசபேல் என்பவள், அவள் என்ன பண்ண, என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நல்லா கவனிக்கணும். இப்ப அந்த சபையில் இருந்த ஒரு பெரிய குறை என்ன குறைன்னா, திடீர்னு ஒருத்தி யேசபேல் என்கிறவர்கள். இந்த யேசபேல் அப்படின்னா இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆகாப் ராஜாவுடைய மனைவி. அவள் ஏத்பகாலின் குமாரத்தியாக இருந்தவள். அவள் திருமணம் செய்து கொண்டு உள்ள வரும்போதே, இஸ்ரவேலுக்குள்ள வரும்போதே, பாகால் தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளையும் கூட கூட்டின்னு அந்த தேசம் முழுக்க விக்கிரக ஆராதனையினாலே நிரப்பி அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் உள்ள கொண்டு வந்தாலே, பெயர்ல நமக்கு இருக்கக்கூடிய பெயர்ல ஸ்பிரிட் இருக்கு தெரியுமா? நான் அதுதான் சொல்கிறேன், பழைய பேரெல்லாம் வச்சு பேசக்கூடாதீங்க. இப்போ சில பேர் விக்கிரகங்கள் பேரை வச்சுருப்பாங்க, விக்கிரகங்களுடைய பேரை வச்சுருப்பாங்க. அந்த பேரை வச்சு கூப்பிடாதீங்க. அது டைரெக்டாக போயிட்டு அந்த 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 ஸ்பிரிட் உள்ள வேலை செய்யும். இவள் யேசபேல் அப்படின்னு சொல்லி, யேசபேல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, அவள் ஒரு கற்புள்ளவள் என்று அர்த்தம். அப்படியே டைரெக்டாக கற்பு குலைந்தவள். இவள் என்ன பண்ணுறான்னா, இவள் என்ன செய்திருக்கிறாள் அப்படின்னா, அந்த சபையில் இந்த ஊழியக்காரனோடு கூட இசைந்திருக்கிற ஒரு சில ஆத்துமாக்கள் உண்டு. ஆனால் ஊழியக்காரனோடு அந்த ஊழியக்காரனுடைய உபதேசத்துக்கு ஒத்து வராமல் எங்களுக்கு சுயலாபம் வேணும், நாங்கள் ரொம்ப பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சாவுதான் எனக்கு ஆதாயம் என்கின்ற அந்த உபதேசத்துக்குள்ள மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்துவிட்டு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் என் ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நானும் தேவனுடைய குமாரன், அல்லேலூயா, நானும் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். அப்போ இப்படி ஒப்புக்கொடு தான் சபை. ஆனால் இவள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல கால சபைகள் எப்படி ஏங்குச்சு அப்படின்னா, சபை ஆரம் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே உள்ளே ஆரம்ப ஜபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலே அமருவார். ஒவ்வொரு மேலேயும் அமர்ந்து ஒருத்தருக்கு பாடல் வரம், அவங்க பாடல் பாடுவாங்க. ஒருத்தர் ஆராதனை செய்யக்கூடிய அபிஷேகம் இறங்கும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. ஒருத்தர் இறங்கி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுவாங்க. ஒருத்தர் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. சபையில் வந்திருப்பாங்க. ஒருத்தர், சகோதரனே நீ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு, இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிறாய், உனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார் என்று சொல்லி அவருக்கு நடக்க போகிற நன்மைகளை குறித்தெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லுவார்கள். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இப்போ ஆராதனை அப்படின்னா என்னென்னா, ஏதோ கொஞ்ச நேரம் பாட்டு பாடி கைத்தட்டி பாட்டு பாடி மெசேஜ் கேட்டு போகிறது அப்படியே அல்ல. ஆரம்ப ஜபத்திலேயே கர்த்தர் பேசுவார் உள்ளத்தில். ஆரம்ப ஜபம், பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, மன்றாட்டு
மன்றாட்டு ஜெபம், சாட்சி நேரம், அப்புறமா அறிவிப்பு நேரம், காணிக்கை நேரம், தேவ செய்தி நேரம், திருவிருந்து, ஐக்கிய விருந்து, வாலிபர் கூடுக, சிறுவர் ஊழி எல்லாமே சேர்ந்தது தான் தேவனுடைய ஆராதனை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, நீங்கள் ஆரம்ப ஜபத்தில் வந்து உக்காந்தீங்கன்னாவே கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஆரம்ப ஜபத்தில் பேசுவார். பாடல் ஆராதனை, அந்த பாடல் வரிகளை சக்குன்னு உங்களை கூர்ந்து கவனிக்கும்படி செய்வார். அதில் போயிட்டு தேவன் இடைபடுவார். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படித்தான் அப்போஸ்தலர் கால ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சபைகளில் இப்படி நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நல்லதும் கூட. அதுக்கு நல்ல எல்லாருமே பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற அந்த வரங்கள் செயல்படும். அப்போது அந்த சபையினுடைய போதகராக இருக்கக்கூடியவர் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து கர்த்தருடைய மகிமைக்குள்ளே கொண்டு போய் அதை அந்த சபை ஆராதனை முடிப்பார். அப்போது இது வந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நடப்பது. அது காலப்போக்கில் என்ன நடந்துச்சுன்னா, இதை பார்த்துட்டு அப்படியே மாம்சத்தின்படியே நிறைய பேர் பார்த்துட்டு திடீர்னு எது பாட்டு பாடுறது, இவங்க மாம்சத்திலேயே திடீர்னு எது திருக்குதர்சனம் வரேன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று வளர்றது. இப்படி ஒரு காரியத்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிஜம் ஒன்று வந்துச்சுன்னாவே அதுக்கு டூப்ளிகேட் அதிகமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த 500 ரூபாய் நோட்டு இருக்குது, 500 ரூபாய் நோட்டு இருக்குது, 10 ரூபாய் நோட்டு இருக்குது. இது எதுக்கு வந்து கள்ள நோட்டு அதிகமாக அடிப்பாங்க? 10 ரூபாய் நோட்டுக்காக வச்சு உட்காந்து கள்ள நோட்டு அடிச்சுன்னு இருப்பாங்க. 500 ரூபாய் அந்த நோட்டுக்காக தான் கள்ள நோட்டு அடிப்பாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, தேவனுடைய அந்த சிஸ்டம் அப்படியே வரும்போது அதுக்கு அந்த ஒரிஜினலுக்கு ஏத்தாற் போல டூப்ளிகேட் வரும். அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட்டான ஒரு ஸ்பிரிட் தான் இந்த எசபேல் என்பவள். இவள் வந்து பழைய ஏற்பாட்டு கால எசபேலோ அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவள் பேர் எசபேல். இந்த எசபேல் வந்து வேதத்தில் இருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக பேர் வச்சுருக்க இவள் வந்து ஒரு புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்திருக்கலாம். எசபேல் என்ற பேர் இவ வச்சிருக்கும் போதே தெரியுது நல்லா, இவன் வந்து பயங்கரமான அந்தகாரத்தின் ஆவில் இருந்துக்கிறான்னு. ஆனால் முழுமையாக மனம் திரும்பாதபடினாலே இவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டாள். ஒரு அன்பான விஷயத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்குள் இருக்கக்கூடிய வரங்களையோ அல்லது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தாளந்துகளையோ மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அது விழுந்து போன ஆவி. எனக்குள்ள இந்த வரம் இருக்குது, நான் எப்படி ஜெபிக்கிறேன் பாரு, நான் எப்படி பாட்டு பாடுறேன் பாரு, நான் எப்படி பிரசங்கம் பண்றேன் பாரு, இதையெல்லாம் மற்றவங்க என்ன இப்படி சொல்லணும்னு நினைக்காதீங்க. தேவனே நம்மை உயர்த்த வல்லமை உடையவராக இருக்கிறார். ஏற்ற காலங்களிலே கர்த்தர் நமக்கு சரியான விதத்தில் நம்மை உயர்த்தி நம்மை வாழ வைக்க நம்மை மகிமைப்படுத்த அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். ஆனால் இவள் என்ன செய்தாள் என்றால், தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டாள். இவர் பாவம் பயந்துட்டாரு. ஆமா, இவன் பயங்கரமா நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணி அள்ளி உருறது பொழுகுது. அதில் இவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, உங்களுடைய பிஸ்னஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நீங்க அந்த தொழிற்சங்கத்தில் அந்த பிஸ்னஸ் கூட நீங்க இணைந்து பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்லி ஏவி விட்டுருக்கிறாய். இப்போ உள்ளகிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆமா, ஏன்னா இப்போ சில பேர் எல்லாருமே வந்து ஸ்பிரிட்டில் ரொம்ப அனலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சில பேர் வந்து அந்த பண வெறிதன் இருக்கும். பண தேவை என்பது முக்கியம். பண தேவை நமக்கு முக்கியம். நம்ம உடல் சுகம் தேவை முக்கியம். சில பேர் வெறியில் இருப்பான். இந்த பணம் எனக்கு இவ்வளோ வந்து ஆகணும், இந்த பண்ணி அந்த மோட்டிவ்லேயே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் உள்ள வந்து ஈஸியாக வஞ்சிச்சுன்னு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தியம், சபையில் சத்தியம், நீங்கள் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க, உபதேசத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும், நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. இந்த சபை வஞ்சகத்தில் விழுந்து போயிருந்துச்சு. பெர்கமு சபை சோரம் போயிருந்தது. இந்த சபை ஒரு பயங்கரமான வஞ்சகத்துக்குள்ளே இருந்து, நீங்கள் வந்து அது உங்கள் தொழில், கர்த்தர் உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆயுதா பூஜைக்கு கொடுக்கிற அந்த கிஃப்டை வாங்கி கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தீபாவளிக்கு கொடுக்கிற கிஃப்டை வாங்கி கொள்ள, போனஸை வாங்கி கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இயேசுராஜா பேரை சொல்லி அடிச்சு உள்ள விட்டுருக்கிறார். யார் ஊழியக்காரர்? அவங்க யார் ரத்த சிந்தி சம்பாதித்த என் ஊழியக்காரர்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எப்படி மார்த்தட்டாரு பாருங்க, ஆண்டவர் உரிமை கொண்டாரு பாருங்க. அன்பான தேவஜனமே, நீங்க கர்த்தரை உரிமையோட நல்ல தேவ பிரசன்னத்தில் தேவனை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு முன்னாடி நல்ல உரிமை பாராட்டுங்க. என் கர்த்தர் என் மீட்பரா இருக்கிறார், என் ரட்சகரா இருக்கிறார்னு சொல்லுங்க. அங்கே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வஞ்சிக்கப்பட்டு எல்லாருமே அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு, அந்த தொழில் சங்கத்தெல்லாம் விட்டுட்டு, கிறிஸ்து எனக்கு போதும், அவரை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு போதும், அதுதான் அவரை அறிகிற அறிவு தான் எனக்கு லாபம்,
அவரை அறிகிற அறிவுதான் எனக்கு லாபம் என்று வந்தவர்களை இவ உள்ள பூந்து வஞ்சனை பண்ணிவிட்டா. உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு சபையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட நீங்கள் டீல் பண்ணுங்கள், யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம சபையில் அப்படி யாருமே இல்லை. உதாரணம் சொல்ல வரணும், யார் கேட்டினா போய்ட்டு ஏதோ வச்சு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பிரிட் தாக்கம் அது உடனே அவங்களுக்குள்ள இப்போ அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய வேத அறிவு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அபிஷேகத்தினுடைய அளவு, அந்த லெவலில் தான் அவங்க பேசுவாங்க. எத்தனை பேர் சொல்லிட்டு புரியுது? ஆமேனா? ஒரு 10th படிக்கிற ஒரு பையன் போயிட்டு மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு புரியலன்னு ஒரு 5வது படிக்கிற பையன் கிட்ட போய் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுனா எப்படி இருக்கும்? அவனுக்கு என்ன புரியுமோ அதான் சொல்லி கொடுத்துருப்பான். நீ தான் 2 பேருமே போய் விழுந்து போயிடுவீங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னா, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆவி என்ன செய்யும்னா உள்ள புகுந்து சபையில் என்ன செய்யும்னா இப்படிப்பட்ட ஆட்களை வஞ்சகத்துக்கு நிறைய கொண்டு போகும். அதனால் டைரக்டாக என்ன பண்ண, இவங்க திணிப்பாங்க, இதெல்லாம் செய்யலாம், தப்பு இல்லை, நான்லாம் இதை செஞ்சுருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அங்கே ஈஸியாக அந்த கண்ணில் அந்த காட்சியெல்லாம் காட்டுவாங்க, அந்த சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி நல்லது, எல்லாமே நல்லது, எல்லாமே கரெக்டாக தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இதை நம்ம தாண்டும் போது தான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு கர்த்தருக்கு மிகுந்த துக்கத்தை கொடுத்தது. எல்லாருமே சபைக்குள்ளே வந்துட்டு தேவகுமாரனை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக இருந்தார்கள். நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரத்தில் எது எனக்கு லாபம் என்று சொல்லுகிறார். இவங்க எல்லாம் அந்த தியத்திரா பட்டணத்தில் பயங்கரமான சுய லாபத்துக்குள்ள அந்த தொழில் சங்கத்தில் போயிட்டு அந்த அருவருப்புகள் எல்லாம் செய்யும்படியே இந்த யேசபேல் தூண்டி விட்டால். எந்த ஸ்டேஜிலிருந்து அப்படின்னா 3வது அதிகாரத்தில் 7 வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு எது லாபம் என்றால், நல்லா கவனிங்க, இந்த பட்டணத்தினுடைய பலவீனம் என்னது, இந்த பட்டணத்துடைய சுபாவம் என்னது? நாங்கள் தயார் பண்ணுகிற, நாங்கள் உற்பத்தி செய்கிற எங்கள் ப்ராடக்டை நாங்களே சேல் பண்ணி நாங்களே ட்ரேட் பண்ணுவோம், நாங்களே வர்த்தகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி இவங்க என்ன செய்யணும், அந்த தொழில் சங்கத்தில் மெம்பராக இருந்து, ஏன்னா அந்த தொழில் சங்கத்தில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் இவங்க அதுக்கான வழிவாசலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். அதில் இந்த விக்கிரகம், ஒவ்வொரு தொழில் சங்கத்துக்கும் ஒவ்வொரு விக்கிரகங்கள், அந்த விக்கிரகத்துக்கு இவர்கள் படையல் போட்டு பூஜை செய்து அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்துக்கொண்டு அங்கே பயங்கரமான அசிங்கமான காரியங்கள் எல்லாம் செய்வார்கள். எங்கே விக்கிரக ஆராதனை இருக்கிறதோ அன்பானவர்களே, அங்கே வேசித்தனம் 100% இருக்கும். அதனால தான் கர்த்தர் தொடர்ந்து சபைகளுக்கு சொல்லி கொண்டு வருகிறார், விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு எச்சரிக்கை 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 என்று. இப்போ நீங்கள் எல்லாம் சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பூர்ணரான பரிசுத்தவான்களாக கர்த்தர் பார்க்கிறார். நீங்க மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தால்தான் உங்க சொந்தக்காரங்க நல்லா கவனிக்கணும், அவங்க மேல அன்பு கூறணும், அவங்களை நம்ம நேசிக்கணும். ஆனால் அவர்களுக்கு ஒரு உதவின்னு வரும்போது நாம தான் முதல்ல போய் நிற்கணும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தின்படி நமக்கு உதவி செய்யணும். ஆனால் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டு அந்த விக்கிரக ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியே நம்மளை திணிப்பார்கள், நம்மளை இழுப்பாங்க. நீங்கள்லாம் என் சொந்தக்காரர் தானே, நீங்களாம் எனக்கு அன்புக்குரியவங்க தானே சொல்லி அவங்களோட மாம்சீகமான காரியங்கள்லாம் பண்ண வச்சு அதை அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்து அந்த அந்த அருவருப்புகளை செய்யும் போது அந்த ஸ்பிரிட் தாக்கம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, சொன்னால் கோச்சிக்கிறீங்க. உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். எவ்வளவுக்கு ஷார்ப்பாக பார்க்குறாரு பாருங்க, பார்க்கலாம். இவன் சபைக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறா பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டுமே மொபைல் ஃபோன் இருக்கிறது. எல்லா மொபைல் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணி வச்சு ஒரு சில பேர் நீங்கள் பர்டிகுலராக வச்சுருப்பீங்க. அவங்களுடைய அந்த மெசேஜெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசுக்கு ரொம்ப ஆறுதலை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு லெவலில் எது எனக்கு லாபம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமிக்குரிய காரியங்கள் நல்லா என்ன சொல்கிறேன், நீ கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்த்துட்டுனாவே உங்களை குறித்த தேவ சித்தம் பக்காவாக நிறைவேற, மிஸ்ஸே ஆகாது. உங்களுடைய கண்கள் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரம் என்பதை பார்த்தீங்கன்னாவே
உங்களை மகா விசாலமான ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நம்மை உயர்த்துவதற்கு அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். எந்த மனுஷன் நம்பி ஓட தேவையில்லை, எந்த மனுஷனும் ரட்சிக்க முடியாது. ஆக நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக சபையினுடைய உபதேசம் என்ன, சபையுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, சபையுடைய ஒழுங்கு என்ன, எத்தனை மணிக்கு சர்ச்சு ஆராதனை என்ன பண்ணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணி வரணும். இவ என்ன பண்ணினா உள்ளே வச்சு ஏசப்பா பேரை சொல்லி ஒரு பயங்கரமான வேலையை பண்ணியிருக்கிறா இவ. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு லாபமாக இருந்து எவைகளோ அவளை கிறிஸ்துவ நஷ்டம் என்று, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு விட்டு சபைக்குள்ளே வந்த இந்த ஜனங்களை இவன் மறுபடியும் உலக ஆசையை காட்டி அந்த பாவத்தில் விழ தள்ளி இந்த ஜனங்கள்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாய் த ஸ்பிரிட் ஆஃப் டிசெப்ஷன், ஏதேனிலே ஏவாளுடைய மனதை வஞ்சித்த அந்த ஆவி உள்ள புகுந்து என்ன பண்ணுதுன்னு இப்படி பண்ணுது. இவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், உங்களுக்கு எதுவாக நீங்கள் உபவாசம் பண்ணும்போது கூட நீங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், உங்களுக்காக. அதுக்கு தான் இப்போ சகோதரிகள்லாம் ரூத்தம்மாவுடைய நம்பர் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே அவளை பலப்படுத்துங்க, அவளை கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பிரதர்ஸ் எல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி கவனிங்க, இப்போ இந்த மாதிரி இவள் கெடுத்து கொண்டிருக்கிறாள். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் அப்படின்னு சொன்னால், இவள் மனம் திரும்புவதற்கு தவணை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4வது காரியமாக, முதலாவது தமது மகிமை அந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறார், 2வது நற்கிரியைகளை பாராட்டுகிறார், 3வது துர்க்கிரியைகளை எடுத்து காட்டுகிறார். எடுத்து காட்டினார். எவ்வளவு நல்ல தேவன், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மட்டும் நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் டைரெக்டாக வந்து கோபப்பட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் அந்த பாவத்தை எடுத்து காட்டி மனம் திரும்பும்படியாய் என்று இந்த வார்த்தையை பாருங்களேன், வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் வசனம் 2:21. அவள் மனம் திரும்பும்படியாய், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. நல்லா கவனிங்க, அவள் மனம் திரும்பும்படியா நான் டைம் கொடுத்தேன், தவணை கொடுத்தேன். அவள் தன்னுடைய வேசி மார்க்கம், நல்லா கவனிங்க. நிறைய பேர் இந்த வேசி அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி என்ன இது எப்போ பார்த்தாலும் வேசி வேசின்றார்ன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. வேசி மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் தான், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிருஷ்டித்தவர். அவருடைய மகிமையை பார்ப்பதே நீதியின் மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி, வழி. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு உங்க சொந்த மூலையில் உங்களுக்கே தோன்றுகிற வழிக்கு பேர் தான் வேசி மார்க்கம். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு புருஷன் உண்டு, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் உண்டு இல்லையா? அதே மாதிரி தான் நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தர் தான் நமக்கு புருஷன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர் என் சிருஷ்டிகர்த்தர் இல்லைன்னு சொன்னா வேசின்னு அர்த்தம். அப்போ உனக்கு புருஷன் இல்லையாமா, உனக்கு சிருஷ்டிகர்த்தர் இல்லையா? உனக்கு உன்னை சிருஷ்டித்தவர் ஒருத்தர் இருக்கணுமே. என்னை படைத்தவர் எதுவுமே தானா வரலையே. அப்ப இவ என்ன பண்ணிட்டான்னாக்கா, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவளை கிறிஸ்துவுக்காக, என் சிருஷ்டி கர்த்தருக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அது என் கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லி உள்ளே வந்த இவர்களை தன்னுடைய வேசி மார்க்கம், இவள் என்ன பண்றது, இவருடைய பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிச்சு தாம் பக்கம் இழுத்துக்கணும். இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி ஏதோ இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் இவருக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒன்றும் தெரியல, கம்முன்னு விட்டார். ஏதோ தீர்க்க தரிசனம் தான் போல் இருக்குது, சரி சரி இந்த அம்மா பண்ணுறதெல்லாம் பண்ண விடுன்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தில் விட்டார். நீ ஒழுங்காக இருந்து ஊழியம் பண்ணுறா, உன் கண்ணை சபை மேலே வைடான்னு சொன்னார். அவள் மனம் திரும்பும்படியான அவளுக்கு தவணை கொடுத்தேன், டைம் கொடுத்தேன், காலங்களை நான் கொடுத்தேன். ஆனால் அவளோ தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விரும்பவில்லையாம். அவள் விரும்பலையாம். அவள் என்ன பண்ணுறான்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறா. ஓகே, அவளுக்கு அந்த ஒரு தேவ பயமே இல்லாமல் போயிடுச்சு. துணிகரமாய் எவ்வளவு வார்னிங் கொடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், சபையில் வந்து அன்பாக இருங்க, அவங்கள விசாரிங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அன்பாக இருங்க, அவங்கள நல்லா விசாரிங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆனால் யாரையும் வந்து கெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக ஊழியக்காரர் இருக்கிறோம், நீங்கள் எங்களை டைரெக்டாக தொடர்பு கொள்ளலாம். இங்கே இதே ஊரில், சொந்த ஊரில் தான் இருக்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா
யார் ஒருத்தர் உள்ளே எழும்பினாலும் இந்த ஸ்பிரிட் வந்து தாக்க ஆரம்பிக்கும், இந்த ஆவி வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது என்ன பண்ணுவாங்க, விழுந்து போயிட்டு இருக்கிறோன்னே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அந்த மனம் வந்து அவ்வளோ கடினமாக்கி விட்டுரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 22ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. சரி, அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வேசி மார்க்கத்தில் நடந்தவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த விக்கிரக ஆராதனையில் போயிட்டு அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசித்து அங்கே வேசித்தனம் பண்ணிட்டு இவளுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்போ அவளோடு விபச்சாரம் செய்து அவளுடைய பேச்சை கேட்கறது விபச்சாரம் என்கின்ற அந்த பார்வையில் அவர் பார்க்கிறார். அதை சொல்லிட்டு சொல்றாரு, அவ மனம் திரும்பாத அவளையும் அவளுடைய அவர்களையும் நான் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி. 23 அவளுடைய பிள்ளைகளையும். அம்மா, யாருடைய பிள்ளையா இவர்கள்? அவளுடைய பிள்ளையா. என்னென்ன சொல்றாரு பாருங்களேன். அவள் வேசி மார்க்கம் என்றார், அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் என்றார், அவளுடைய பிள்ளை என்றார். இவங்கெல்லாம் அவளுடைய பிள்ளை, யான் பிள்ளை கிடையாது. நல்லா கவனிக்கணும். இவங்கெல்லாம் அவளுடைய பிள்ளை, நாளைக்கு இவ தான் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். இந்த உள்ளிந்திரியம் இருதயம், உள்ளிந்திரியம்னா என்ன தெரியுமா? நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்து பழைய ஏற்பாட்டில் நீங்க வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா உள்ளிந்திரியம் அப்படின்னா கிட்னி. இப்போ இதயம் என்பது ஒரு உறுப்பு இல்லையா? இதயத்தில் வந்து ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா வந்து மைண்ட், நம்முடைய மூளையில் செயல்படுகிறது. எல்லாவற்றுக்கும் பேஸ் எது அப்படின்னா மனிதன். இப்போ முழு மனித உடலையும் இயக்குவது எது? நரம்பு மண்டலம், மூளை. ஆனால் இந்த மூளை எதனுடைய அஸ்திபாரத்தில் இயங்குது அப்படின்னா கிட்னி. கிட்னி இருக்கு இல்லையா? கிட்னியில தான் இயங்குது. இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் நம்ம எழுதிலாம் போட்டிருக்கிறேன். நான் எழுதி போட்டு உங்களுக்கு காட்டிருக்கிறேன். கிட்னி, அதாவது வந்து சிறுநீரகம், கல்லீரல், இதயம், அப்புறம் கணையம், இதையெல்லாம் வச்சு இதனுடைய சுபாவங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டடி எடுத்திருக்கிறேன். இது ஸ்டடி அல்ல, இது பிரசங்கம். நல்லா கவனிங்க. உள்ளிந்திரியம் என்று சொல்லுவது ஒவ்வொருத்தருடைய ஆணுடைய சிந்தையும் பெண்ணுடைய சிந்தையும், அதுதான் உள்ளிந்திரியங்கள். நான் இவளை ஃபாலோ பண்றவங்களையும் என்ன பண்ணுவேன்னா கட்டில் கிடையாக்கி நான் கொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? அந்த சபை அவருடையது. ஆமென் சொல்லுங்க. அவர் ரத்த சிந்தி சம்பாதித்த சபை. அவர் நீதி உள்ள தேவன். நியாய தீர்ப்பை சபைக்கு எடுத்து காண்பிக்கிறார். மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. மனம் திரும்புங்க. சபைக்குள்ள வந்து பாவம் செய்யக்கூடாது. பிள்ளைங்களுக்கு பயப்படுங்க. நீங்க வெளியே இருக்கும் போது பாவம் செய்த போது கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நம்ம மேல வந்து நம்ம சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்க சபைக்குள்ள வந்தே பாவம் செய்வீங்கன்னா அவருடைய கோபத்துக்கு ஆளாகும். தேவ பயம் இருக்கட்டும். இப்போ கிருபை ஹைப்பர் கிரேஸ். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஹைப்பர் கிரேஸ். ஆண்டவர் வந்து உங்களை வாழ வைக்கிறவங்க, உங்க மேல அன்பு கூறுங்க, நீங்க என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடுவாருங்க. அந்த உபதேசம் இங்க இருந்திருக்கு. வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப கர்த்தர் சொல்றாடே, ரொம்ப எல்லாம் மீறுறீங்கடா, மனம் திரும்பும்படியா நான் சொல்றேன். மனம் திரும்ப அப்ப என்ன சொல்றேன் அப்படி நான் சாகடிக்கும் போது சபைகள் எல்லாம். அப்போ இந்த 7 சபைக்கும் கர்த்தர் எழுதும் போது எல்லா சபைகளும் உத்து பாருங்க, சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது தான் இந்த 7 சபை. எல்லா சபைகளுக்கும் தான் இந்த காரியத்தை எழுதுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை சொல்றது புரிஞ்சு போச்சு? ஆமென் சொல்லாமா? தேவன் இங்கே கிருபையாய் சொல்லி எல்லா சபைகளையும் என்ன பண்ண, எல்லா சபையிலும் அந்த நாட்களிலே ஒன்றோடு ஒன்று நல்லா தொடர்பில் இருந்தாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று ஆவியினுடைய பரிசுத்தாவினுடைய அந்த சந்தோஷத்தினாலே சமாதானமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, அங்கே நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன சொல்ற, ஏன் அதை செயல்படுத்துறாருன்னா சபைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கலைகள் எல்லாம் பிடுங்குறாரு. இந்த கடையெல்லாம் பிடுங்கிட்டு எல்லா சபையும் கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிடுங்க, நீங்க ரெடி ஆயிடுங்க, கர்த்தருடைய மகிமை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கிருபையா. அப்போனா அவங்களுக்கு புரிஞ்சிடும், அப்போ இவங்க வந்து ஒரு கள்ளத்திற்கு தரிசி, இவங்க பண்ணதெல்லாம் இவங்க தப்புன்னு சொல்லி கர்த்தரே நியாயம் திருத்தார் என்பதை மற்ற சபைகள் அறிந்து மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார், மற்ற ஆத்துமாக்களையும் மீட்கிறதுக்கு அவர் பிரயாசப்படுகிறார். ஆமென் சொல்லாமா? எந்த ஆத்துமாக்களும் இப்படிப்பட்ட ஆட்களை சோரம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இரக்கம் பாராட்டுகிறார். இப்போ நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய பெண்கள்
என்ன பண்ணாங்கன்னா எங்களை கர்த்தனை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு சொல்லிட்டு அது போயிட்டு அங்கங்கே இந்த மாந்தோப்பில் நம்ம போயிட்டு அப்போ சண்டே கிளாஸ் எல்லாம் பண்ணின்னு இருந்தோம். அப்போ பார்த்தா திடீர்னு யாரோ ஒரு லேடி வந்துட்டு கர்த்தனை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு வந்து அங்கே வந்து சபையை கட்டி வச்சு நல்லா காசு பணம் நிறைய சபையை கட்டி வச்சு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பக்கத்தில் எலமைன் கோட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு லேடி நிறைய. இந்த பெண்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இதுங்களுக்கு அந்த 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 உள்ளான மனுஷனுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த திடீர் எழுச்சி அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிற தரிசனம் திருக்க தரிசனம்னு சொல்லி உட்காந்து நாசமாக ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் எச்சரிக்கையாக இருங்க, உங்கள் குடும்பத்து மேலே கவனம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த மாதிரியான ஆவிகளுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருங்க சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருவரையும் கர்த்தவருங்க எவ்வளவு நல்ல தெய்வன் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். நமது கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எல்லாரையும் சேர்த்து அடிக்காம அந்த சபையில் ஊழியக்காரனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்த்து எனக்கு இந்த பிஸ்னஸ் எனக்கு லாபமே எனக்கு தேவையில்லை, நான் தனியாக போய் என்னுடைய பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தொழில் சங்கங்களை விட்டு வெளியே வந்து பல விதமான வறுமைகளிலும் சோதனைகளிலும் அங்கே மாட்டிக்கொண்ட சகோதரர்கள், நல்ல சகோதரர்கள், நல்ல பிரதர்ஸ் சபைக்குள்ள இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களில் ஒவ்வொருவனுக்கும் அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்க வேண்டும். நம்ம எல்லாரும் நம்ம அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடையும்படிக்கு நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்க வேண்டும். இங்கே ஆறாவது காரியமாக ஒவ்வொருவனுக்கும் நான் கிரியைகளுக்கு நான் பலனளிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சபையில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாதவர்களை களை எடுப்பேன், ஆனால் என்னை பற்றி கொண்டிருக்கிற என்னுடைய மகிமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதரர்களுக்கு நான் நல்ல பலனை அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லாமா? அப்படிப்பட்டதான பலனை அளிக்கிற தேவன். அதில் பார்த்து நீங்க எப்படிப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் எப்படிப்பட்ட கிரியை அளிக்கிறது. ஆறாவது காரியம், ஒவ்வொருவனுக்கும் சரியா தனித்தனியா பார்த்து பலன் அளிக்கிறார். எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்த்து அக்கினில போய் தள்ளுறவர் அல்ல, அவர் இரக்கமுள்ள தேவன். ஆமென் சொல்லாமா? நம்முடைய உள் இந்திரியங்களையும் நம்முடைய இருதயங்களையும் ஆராய்ந்திருக்கிற தேவன். அதனால கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, அடுத்த வசனம் வாசிங்க, 24 வசனத்துல, தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றிக்கொள். யாரு? இந்த யெசபேலினுடைய இந்த போதகம், ஹைப்பர் கிரேஸ். பாவத்தை பத்தி பேசினா எரியும். ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், நீ எவ்வளவு பாவம் செய்துட்டு நீ என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்தாலும் உன்னை மன்னிச்சுட்டு இருப்பா அப்படின்னு பாவத்துக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு பொல்லாத போதகம் தான் இந்த யெசபேலினுடைய வஞ்சகம். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், நல்லா கவனிக்கணும், அவர்கள் கிறிஸ்துவையே பற்றி கொண்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். உயிர்த்தெழுதலில் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் வரும் என்பதை அறிந்தவர்களாக அந்த உபதேசத்தை பற்றி கொள்ளாமல் அவளை அடையாளம் கண்டு விட்டார்கள். இவள் பயங்கர டேஞ்சரஸ், இவளுடைய போதகத்தை நம்ம கை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிருபை ஆசீர்வாதங்களாக ஓடாதீங்க. நீங்கள் கர்த்தரின் மகிமையை நோக்கி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சகல ஆசீர்வாதமும் கர்த்தர் பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற உண்மையுடையவராக இருக்கிறார். இவங்க என்ன பண்ணலையா, அந்த போதகத்தை பற்றி கொள்ளலையா. அடுத்தது, சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. நல்லா கவனிங்க, 2 காரியம் அங்கே. இன்னொரு பயங்கரமான காரியம் நடந்திருக்கிறது. சாத்தானுடைய ஆழங்கள். இது யார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேதத்தில் தியாலஜிக்கலில் பார்த்தீங்கன்னா பல குரூப் இருக்கிறாங்க, பல தீசிசம் இருக்கிறது, பல இறையியல் கோட்பாடு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ ட்ரிபுலேஷன் ரேப்சர் தியரி, போஸ்ட் ட்ரிபுலேஷன் ரேப்சர் தியரி, ப்ரீ மில்லியனியல் ரேப்சர் தியரி அல்லது போஸ்ட் மில்லியனியல் ரேப்சர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நாம் ப்ரீ ட்ரிபுலேஷன் ப்ரீ மில்லியனியல் ரேப்சர் தியரியை நாம் விசுவாசிக்கிறோம். எப்படி? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சபை உபத்திரவ காலத்துக்கு போகும்,
அந்த 7 வருஷம் உபோத்த சபை இருக்கும். சில பேர் 1000 வருட அரசாட்சி இப்போ நடந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட தியாலஜிக்கல் உண்டு. அதில் இந்த சாத்தானுடைய ஆழங்கள் என்பது இவங்க தொழில் சங்கம். நீங்கள் இப்போ தொழில் சங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மனித உரிமைக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. மனிதனுக்கு நல்ல ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மூலியமாக தான் அது உண்டாக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த நாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால், நாஸ்டிக் அப்படின்னாக்கா ஞானவாதம், எல்லாத்தையுமே அறிவில் நீ போதிச்சுக்கலாம்பா, இதில் ஒரு பொல்லாத காரியங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் சொல்ல வேணாம், அதெல்லாம் சொன்னால் நீங்கள் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க, வேண்டாம், அந்த ஆழங்கள் கிட்ட நம்ம போக வேண்டாம். இந்த நாஸ்டிக்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னாக்கா எல்லாத்தையுமே அறிவு சார்ந்து, எல்லாத்தையுமே அறிவில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சுதந்திரம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த உலகத்தை என்ன பண்ணுறாங்க பாருங்க. அவங்க இவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா இந்த மனித தத்துவங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. தத்துவங்கள், நீ நீ இந்த பாதையில் போனால் உனக்கு இப்படி நடக்கணும், ஒரு சில தத்துவ வார்த்தைகள்லாம் வரும் பார்த்தியா, இந்த தத்துவங்கள்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டு வச்சுருவாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்து இந்த அறிவுபூர்வமான ஞானவாதம் உடையவர். இதெல்லாம் சாத்தானுடைய வஞ்சகங்கள். இப்போ சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத வசனம் இன்னைக்கு இங்கே ஆயிரக்கணக்கான வசனங்களை தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனங்களை எடுத்து போட மாட்டாங்க, இந்த வசனங்களை யூஸ் பண்ண மாட்டாங்க. எவன்னா ஒருத்தன் ஒரு பொன்மொழியை இல்லை அறிவு சார்ந்த ஒரு சில காரியங்களை பார்த்தா அதில் அந்த வார்த்தைகளில் ஈர்க்கப்பட்டு அந்த வார்த்தைகளை போட்டு பேசுவாங்க, வசனங்களை பேச மாட்டாங்க. இது சாத்தானுடைய ஆழங்கள். இந்த சாத்தானுடைய ஆழம் என்பது என்னதுன்னாக்கா அறிவு சார்ந்து அறிவை சார்ந்து ஞானவாதம் பண்ணும்படியாய் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி உட்காந்து அறிவை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான காரியங்கள். இது ஒரு பக்கம். இதனுடைய டெப்த் என்னன்னு சொன்னா வேற மாதிரி போயிடும். வேண்டாம், அந்த ஆழங்கள் நமக்கு போக வேண்டாம். அது பயங்கரமாக இருக்கும், அதை நீங்கள் கேட்கவும் வேணாம். ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இந்த யெசபேலுடைய போதகத்தை கேளாமலும் இருந்த ஒரு பரிசுத்த கூட்டம் அந்த தியத்திர சபையில் இருந்திருக்கிறது. அவர்கள் கர்த்தரையே பற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி என்கின்ற அந்த ஒரு மகிமைக்குள்ளாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். எடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். அப்படியானால் இவர்கள் கிறிஸ்துவினுடைய நுகத்தை தங்கள் தோல் மேல சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? உங்கள் மேல் வேற ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் அப்படின்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எப்பா இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. சாந்தம் என்பது தேவனுடைய குமாரன் தேவ சித்தம் செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்து, தேவனே எங்கள் தகப்பன் அவர் சித்தம் செய்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அனுபவம் சாந்தமும். மனத்தாழ்மை என்பது தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக மனத்தாழ்மையா இருப்பதுதான் அவருடைய நுகம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். பிதாவின் சித்தம் செய்யுங்கள். பிதாவின் சித்தம் செய்து உங்கள் தோளின் மேலே அந்த நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசி, மத்தேயு சுவிசேஷம் 11:28 வாசி. தொடர்ந்து இதெல்லாம் வாசித்தே ஆகணும். எல்லாம் வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என் நுகம் என்பது என்னது? சாந்தமும் மனத்தாழ்மையும். தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை, என் பிதாவின் சித்தம் செய்வேன் என்று பிதாவின் சித்தத்துக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அந்த அனுபவம் சாந்தமும். மனத்தாழ்மை என்பது என் சகோதரனுக்கும் முன்பதாக என் சகோதரனை நான் கனப்படுத்துகிறேன், என் சகோதரனை குளிர்ச்சியாக்குகிறேன், என் சகோதரனுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். சகோதர சிநேகம், என் சகோதரனுக்கு முன் நான் ஒன்றுமில்லை என்று என் தேவ அன்பை வெளிப்பட்டது மனத்தாழ்மை. ஆக நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டால் தான் இந்த நுகம் உங்க மேல வரும். கற்றுக்கொள்ளணும், உட்கார்ந்து கிறிஸ்துவின் சுபாவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்பால தொடர்ந்ததே
என் நுகத்தை உங்கள் மேல் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தியத்திரா சபையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்துமாக்கள், என் பிதாவின் சித்தம் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவோடு நான் சிலுவிலை அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த மகிமையின் வாசனை, அந்த வாசனையை வெளிப்படுத்துகிற அந்த மகிமை தான் இந்த தியத்திர சபையினுடைய மேன்மை. நல்லா கவனிங்க, தியத்திரா என்று சொன்னால் ஓடர் ஆஃப் அஃப்ளிக்ஷன் என்று அர்த்தம், துன்பத்தின் வாசனை என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? துன்பத்தின் வாசனை. இப்போ நீ எபேசு அப்படின்னாக்கா என்னது? பிலவுடு. சிமிர்னான என்ன? மிர், அதாவது வெள்ளை போலம். பெர்கமு அப்படின்னா இது ஹைட் அல்லது உன்னதம், இல்லையா? உன்னதம். அதே மாதிரி தியத்திரா என்று சொன்னால் ஓடர் ஆஃப் அஃப்ளிக்ஷன், அதாவது துன்பத்தின் வாசனை. இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பரிசுத்தம் என்ன பண்ணாங்கன்னா, பாரத்தை சுமந்தார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள். என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தொழில் செய்கிறோம், ஆனால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கலையே அப்படின்லாம் போயிட்டுலாம் அவங்க நினைக்கல. மாறாக அவர்கள் துன்பத்தின் வாசனை, தங்களுக்கு தங்களை உபத்திரவம் என்பது மற்றவர்கள் மூலமாய், சிமிர்னா சபைக்கு மற்றவர்கள் மூலமாய் போராட்டம், துன்பம் வந்துச்சு, உபத்திரவம், பெர்சிக்யூஷன் வந்துச்சு. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? சாரோ, துன்பத்தை அனுபவித்தார்கள். எவ்வளவு தான் நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்கள் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டோம் என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துவினுடைய நுகத்தை சுமந்தார்கள். the odor of affliction, துன்பத்துடைய வாசனையாக அவர்கள் சபையில் இருந்தார்கள். நமக்கு என்ன பண்ணுறது? இப்போ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வேலை வச்சுட்டாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை டபுள் சம்பளம் அப்படின்னா, அல்லது வேறு ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிருது நிறைய பேர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என் தேவனை சபையாராய் என் சகோதரராய் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் என்கிற இந்த மனப்பாங்க நமக்குள்ளே வர வேண்டும். அன்பானவர்களே, இப்போ கர்த்தர் எங்க சொல்றார், ஒரு பெரிய மாபெரும் வாக்குத்தத்தத்தை இந்த சபைக்கு அவர் கொடுக்கிறார். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். வருகையை பற்றின ரகசியத்தை இந்த இது வரைக்கும் நம்ம 3 சபைகளையும் முன்னாடி பார்த்துருக்கிறோம். எங்களுக்கு வருகையை பற்றின ரேப்சர், ரகசிய வருகையை பற்றி பேசல. ஆனால் இங்க தியத்திரா சபைக்கு கர்த்தர் ரகசிய வருகையை பற்றி பேசுகிறார். நான் வருமளவு, உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அப்படியானால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை, நுகத்தை, கிறிஸ்துவை போல அவருடைய மகிமையை நோக்கி பார்த்து, இல்லை நம்ம பார்த்துட்டு இல்லையா, அவருடைய திவ்ய வல்லமையானது கிறிஸ்து இயேசுவினுடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை மாற்றுகிறது என்பதை பார்த்தோம். அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய மகிமையை நம்ம நோக்கி பார்த்தோம்னா அவரை போலவே நம்ம மாறிவிடுவோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் முகமுகமாய் தேவனை தரிசிக்கும்படியாய் நிறுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரனை நோக்கி பார்க்கிற நான் தேவனை நோக்கி பார்ப்பேன் என்கின்ற விசுவாசம் இவர்களுக்குள்ள இருந்திருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். நீங்க போயிட்டு நியாயம் இருக்காதீங்க சபையில. நீங்க என்ன சபையில் இவ்வளோ உபதேசம் கேட்குறீங்க, நீங்களாம் இவ்வளோ இப்படிலாம் போறீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் வச்சு எல்லாம் கம்பேர் பண்ணிலாம் பேசக்கூடாது. சபையில் அமைதியாக இருந்துருங்க. கர்த்தர் சபையை நடத்துறவர் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் வீட்டு கூட்டத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லிக்கினே இருப்பேன், சபை கர்த்தருடையது, சபைக்காக ரத்தம் சிந்தினவர் கர்த்தர். அப்போ கர்த்தருடைய பார்வையில தான் சபையில் இருக்கிறவங்க நம்ம பார்க்கணுமே தவிர நான் அதிகாரம் எடுத்து பண்ண முடியாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்போ இவர் ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்களுக்கு உள்ளதை, அந்த நுகத்தை, என்னுடைய திவ்ய சுபாவத்தை நோக்கி பார்த்த உங்களுக்கு நான் வருமளவு பற்றி கொண்டிருக்கிறேன். நான் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் என்கின்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தை நினைவுபடுத்துகிறார். அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க ஓகே, நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 7வது காரியமாக பொதுவாக அந்த சபையில ஒரு ஜெயங்கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார் என்பதை சொல்லி அங்கே முடிக்கிறார். இப்ப நம்ம அதை முடிக்க போறோம். வாசியம் 26. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்.
கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். இந்த சபையில, தியத்திரா சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும், நாங்கள் பெரிய பணக்காரர்களாக வேண்டும், நாங்கள் தொழிற்சங்கத்தின் மூலமாய் அதிகமான லாபத்தை ஈட்டி நாங்கள் பெரிய இந்த உலகத்தில் பெரிய தாதாக்களாக பெரிய ஆட்களாக காட்ட வேண்டும், பெரிய வீடு வாசல்லாம் கட்டி நல்ல காசு பணம் வச்சு நல்லா வசதியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட்டவர்கள் நீங்கள். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன பண்ண, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகள், அந்த என் கிரியைகள் என்பது அதுதான் சாந்தமும் மனத்தாழ்மை என்கின்ற அந்த நுகம். அது பிதாவாகிய தேவனையே நோக்கி பார்த்து பிதாவாகிய தேவ சித்தம் செய்தது. இதைதான் யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 17ஆம் அதிகாரம் அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யான் கிரியை செய்யுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நான் பிதாவே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். தேவனை மகிமைப்படுத்துவதுதான் கர்த்தருடைய கிரியை. யாரை மகிமைப்படுத்தினார்? தேவனை மகிமைப்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் தேவனையே மகிமைப்படுத்துவார்கள். எதுல தேவன் மகிமைப்படுகிறார்? நீ என் சகோதரன். அல்லேலூயா. இந்த சகோதர சிநேகத்துல தான் தேவன் மகிமைப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை மீட்கும்படியாய், நம்மை சிருஷ்டி என்கின்ற இந்த அழிவுக்குரிய இந்த மாயிலிருந்து நம்மை மீட்டு தேவ சமூகத்தை கொண்டு போய் நிறுத்தும்படியாய் கிறிஸ்து இயேசு அவர் பிதாவின் பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரே. அதுதான் அவருடைய கிரியை. யாரு மேலேயும் குறை சொல்லாதீங்க, யாருடைய குறைய நீங்க பார்க்காதீங்க. அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படி நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் மகிமையாய் காரியங்கள் நடத்த வல்லமையுடையவர். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா யான் கிரியை நீங்க செயல்படுத்துவீங்கன்னா என் பிதாவை நான் மகிமைப்படுத்தணும். அதே போல நீங்க பிதாவை மகிமைப்படுத்தணும்னா உன் சகோதரனுக்காக உன் சகோதரி இருதயத்தை குளிரச் செய், உன் சகோதரனை நேசி. தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனுடைய குற்றங்கள் எடுத்து பேசாத, குறைகள் எடுத்து பேசாத, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அந்த குறைகளை குற்றங்களை நீங்க பார்க்குறீங்கன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. யாரையும் போயிட்டு அவங்க குறையை எடுத்து பேசாதீங்க. அப்படி பேசிட்டீங்கன்னா அந்த மனுஷனை அல்ல, அந்த மனுஷனை படைத்த தேவனை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள். ஒரு மனிதனுடைய குற்றத்தை எடுத்து பேசுவீங்கன்னா அந்த மனிதனை அல்ல, அந்த மனுஷனை தானாக வந்துட்டான். தேவன் படைத்தவர், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனால் படைக்கப்பட்ட அந்த மனுஷனை நீங்கள் தேவனை குற்றப்படுத்துகிறீர்கள். அதனால கர்த்தர் சொல்றாரு, யான் கிரியை நீ கடைசி வரைக்கும் அந்த அன்புல நிலைத்திரு. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராகி நான் சொல்லுகிறேன். அந்த அன்பிலையும் யான் கிருபையில நீங்க நிலைத்திரு இருப்பீங்கன்னாக்கா நான் ஜாதிகள் மேல அதிகாரம் பெற்றது போல நீங்களும் அதிகாரம் பெற்று 1000 வருட அரசாட்சியில என்னோடு கூட ஆளுகை செய்வீர். இருப்பு கோளால் அவளை ஆளுகை செய்வீர் என்பது 1000 வருட அரசாட்சியில நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஆளுகை செய்யும் போது நீங்களும் என்னோடு இருப்பீங்கன்னா மனவாட்டிக்கான அபிஷேகத்தை நான் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். அங்க சொல்றாரு பாருங்க, அவன் இருப்பு கோலால் அவளை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவர் ஆளுகை செய்வார். எப்படி? இருப்பு கோலை கொண்டு அவள் நொறுக்குவார். அந்த அந்த பாவிகளாக துன்மார்களாக மனுஷனை நொறுக்குவார். அதே மாதிரி நீங்களும் என் கூட வந்து 1000 வருட அரசாட்சியில இந்த பூமியில என்னோடு ஆளுகை செய்வீர்கள் என்று மாபெரும் வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? ரொம்பலாம் இல்லைங்க. சபையில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் மகிமை அடைந்து இன்னும் 7 வருஷத்துல ஏசப்பா இந்த பூமிக்கு வரும்போது நாம அவர் கூடவே வந்து அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமேனா? அதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிடாது. நம்மளாம் ஒரு விலங்குகள் அல்ல, ஏதோ ஒரு ஜடப்பொருள் அல்ல. நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம என்றென்றைக்கும் தேவனை போல நித்தியமாக இருக்க போகிறோம். அதுக்காகத்தான் நித்தியரையே நமக்கு ஜீவனாக கொடுத்திருக்கிறார். அந்த சங்கீத புத்தகத்தை வாசிக்க போகலாம். 2ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் வாசிக்க போகலாம். 2ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதான் முடிக்க போறோம், வேகமா வாசிங்க.
நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும், ஒரு எல்லை முதற்கொண்டு மறு எல்லை வரைக்கும், கிழக்கு முதற்கொண்டு மேற்கு வரைக்கும் என் கர்த்தரே ராஜாதி ராஜாவாய் அரசாட்சி செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே நீங்கள் என்னோடு அரசாட்சி செய்வீர்கள் என்று கர்த்தர் இந்த தியேத்திர சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஜெயங்கொண்ட சபைக்கான அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குலைக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் தேவகுமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். தேவகுமாரனை பற்றி கொண்ட தியத்திர சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்களே, யெசபேலின் உபதேசத்தையும் சாத்தானுடைய ஆழங்களையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற தேவஜனமே, கர்த்தர் சொல்றாரு, நான் எப்படி இருப்பு கோலால் ஆளுகை செய்ய முடியும் அதிகாரத்தை என் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேனோ, அதே போல தேவனுடைய குமாரனுடைய மகிமையை நோக்கி பார்த்த நீங்கள் என்னோடு கூட மகிமை அடைந்து ஆளுகை செய்வீர்கள். அன்பான தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய ரகசிய வருகையில போறவங்க தான் மறுரூபம் அடைவாங்க. அந்த மறுரூபத்தை தான் இங்க வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்க என் கூட வந்து என்ன செய்வீங்கன்னா ஆளுகை செய்வீங்க, அரசாட்சி செய்வீங்க, நீங்க மகிமை அடைந்திருப்பீங்க. இதை எப்படி உறுதிப்படுத்துகிறாருன்னு சொன்னா, இது மணவாட்டி சபைக்கான ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்தி சொல்ல, உனக்கு இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்றாரு. வாக்குத்தத்தத்தை கொடுத்துல சிமிர்னா சபைக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தை கொடுத்து இவங்களுக்கு வந்து நீ கரெக்டா இருந்தேன்னா, நீ ஜெயங்கொண்டு கடைசி வரைக்கும் நீ நின்னேன்னா உனக்கு இப்படிப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தம் கிடைக்கும். நீங்க என்ன செய்யலாம்னாக்கா, இந்த யெசபேலினுடைய வஞ்சகத்தில் விழுந்து போகாமல் சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருப்பீர்களே, ஆனால் அது மணவாட்டிக்கான ஒரு ரகசியம். அது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் யார் வந்து என்ன பேசினாலும் வஞ்சிக்கப்பட்ட மனம் அவங்க பின்னாடி ஓடி போயிடும். யார் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணுறன்னு வந்தாலும் அவங்களை தூக்கி உள்ள வச்சுக்கிறதுக்கு. இது வந்து என்ன அபிஷேகம், இந்த ஊழியக்காரனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது, இந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுக்கலாம் பார்க்க தெரியாத பாவம், வஞ்சிக்கப்பட்ட மனம். ஆனால் இவர்கள் இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கு உட்படாமல் அந்த டிசெப்ஷனை ஜெயங்கொள்ளி வர வெற்றி ஓவர் கம் பண்ணணும். நமக்குள்ள இருக்கணும் அந்த ஒரு வெறி இருக்கணும், சத்தியத்தின் மேல வெறி. இதை எப்படி சொல்லலாம்? இது மணவாட்டிக்கான ஒரு அபிஷேகம் என்று எப்படி சொல்லலாம் என்றால், இருப்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்ய முடியாத அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் உனக்கு கொடுப்பேன்றாரு. இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது, நட்சத்திரம் எப்போதுமே ஒளி உமிழ்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு கிரகம் அல்ல, ஒரு பிளானட் அல்ல. பிளானட்டுக்கு வந்து ஒளியை கொடுக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த நாலேஜ் எல்லாம் இருந்தால் தான் கர்த்தர் ஓமைகளாக பேசுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஓமைகளாக நமக்கு பேசுகிறார். அது சுரமண்டலத்தின் மேலே இந்த மகிமை வெளிப்படும். அன்பானவர்களே, இந்த சுரமண்டலம் என்பது தான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற அனுபவம். இதெல்லாம் புரியணும். அப்போ விடிவெள்ளி நட்சத்திரம், வாசி அந்த வசனம் 28 வசனம், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் சொல்லிட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. முதல் 3 சபைக்கு முதல்ல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு ஜெயங்கொள்ளு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் மீதி வரக்கூடிய 4 சபைக்கும் ஜெயங்கொண்டவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த பலனை கொடுத்து விட்டு கடைசியாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கிறவன் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் சபையில பேசுகிறார். நீங்க வந்து வசனத்தை உத்து கவனிங்க, நல்ல கவனி. வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை வருது, யாரையும் நீங்க வந்து நியாயந்திருக்க கூடாது. அப்போ இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது தேவகுமாரன் தான் விடிவெள்ளி நட்சத்திரம். அவர்தான் ஒளி, அவர்தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். உனக்குள்ள நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள இருந்து தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவனுடைய வார்த்தை உன்னிலிருந்து ஒளி உமிழ்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய மகிமை! அல்லேலூயா சொல்லாமா? வார்த்தையின் மேல ஒரு வெறி இருக்கணும்.
ஒரு தாகம் இருக்கணும், ஒரு தவிப்பு இருக்கணும். கர்த்தர் சொல்ற, நான் தான் விடிவெள்ளி நட்சத்திரம், நான் தான் தேவகுமாரன். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் எனக்குள்ளிருந்து பிரகாசிக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம், இருள் என்பது சிருஷ்டி, அந்த மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அந்த சிருஷ்டியை சிருஷ்டிகருக்கு முன்பதாக நிறுத்தும்படியாய் எனக்குள் இருந்த அந்த வெளிச்சம், அந்த விடிவெள்ளி நட்சத்திரம், அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாய் எனக்குள்ள ஒளி உமிழ்ந்து கொண்டே. நல்லா கவனிங்களேன், நீங்க இந்த வேதத்தை எந்த அளவுக்கு இப்போ உங்க ஆத்துமாவில் ஏற்றி வச்சு நல்லா தியானிக்கிறீங்களோ, நித்திய காலமா அந்த வசனத்துடைய வெளிச்சத்தை தேவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். நித்திய காலம் நமக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? நித்தியத்தில் தேவனோடு போய் அவருடைய மகிமையை அது அளவிட முடியாத அன்பானவர்களே. அது வேத வசனத்தில் இருந்து நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறீங்க, அது உங்க ஆத்துமாவில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையுடைய வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். அது என்ன செய்யும்? 2 பேதுருவின் புத்தகத்தை வாசிங்களேன். 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 1:10 வேகமா வாசி. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அன்பானவர்களே, இப்ப நம்ம இருள் இருக்கிறோம், ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறோம், தேவனை காண முடியவில்லை. ஆனால் இன்னைக்கு இருளில் உள்ள ஸ்தலத்துல ஒரு விளக்கு பிரகாசிக்கிறத போல இந்த வசனத்தை பிடிச்சிக்குங்க. எதுக்கு? விடிவெள்ளி வருகிற வரைக்கும். நம்முடைய கான்செப்ட் என்னன்னா விடிவெள்ளி. இந்த விடிவெள்ளி என்பதுதான் தேவகுமாரன். அப்போ விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு தருவேன்னா என்ன போல மகிமை அடைஞ்சிருவீங்க. அல்லேலூயா, நீங்கள் தேவகுமாரர்கள். அதனால தான் தியத்திர சபைக்கு தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்துகிறார். இந்த விடிவெள்ளி என்பது பொழுது விடிந்து விடிவெள்ளி வருமளவும். நம்முடைய டார்கெட் என்னன்னா பொழுது விடியணும், விடிவெள்ளி வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு வரைக்கும் தேவனை ஒருத்தரும் பார்த்தது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவ தூதர்கள் கூட தேவனை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவர், அவர் 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 எல்லையில்லாதவர், அவர் நித்தியமானவர். ஆனால் அவருடைய சிருஷ்டிகளிலேயே முறையா பார்க்க போறது மனுக்குலம் தான். அல்லேலூயா. இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது தேவனுடைய மகிமையை தன்னகத்தை உள்ள கொண்டு ஒளி உமிழ்ந்து கொண்டே இருக்கும் நட்சத்திரம். நட்சத்திரம் என்பது, இப்போ சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம், நிலா என்பது நட்சத்திரம் கிடையாது. நிலாவுக்கு சுயமாக ஒளியை கொடுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம சோசியல் சயின்ஸில் பேசிக்காக 5வது 6வது படிக்கும் போதே சொல்லி கொடுத்துருவாங்க இல்லையா? இது ஒரு பிளானட், ஒரு கிரகம். நிலா ஒரு கிரகம், பூமி ஒரு கிரகம், அதே மாதிரி ஒரு செவ்வாய் ஒரு கிரகம். ஆனால் சூரியன் என்பது ஒரு நட்சத்திர வகையை சார்ந்தது, ஒளியை கொடுக்கக்கூடியது. அந்த ஒளி எங்கிருந்ததுக்குள்ள வந்துச்சு. அதே போல்தான் நட்சத்திரம் வகையை சார்ந்த சூரியனை போல நாம் விடிவெள்ளி நட்சத்திரமாய் தேவனுடைய குமாரனாய் தேவனையே மகிமைப்படுத்துகிற, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களாய் நம்ம போய் நின்னோம்னாவே 1000 வருட அரசாட்சியில் எல்லாரும் நமக்குள் தேவனை பார்ப்பார்கள். 1000 வருட அரசாட்சியில் ஜனங்க இருப்பாங்க தானே. 1000 வருஷம் இன்னும் இந்த பூமி இருக்கும். ஏசப்பா வந்துட்டு 1000 வருஷம் பூமி இருக்கும். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும் போது அந்த ஒளி உமிழும், அவ்வளவோ பிரகாசமா. நம்மளை பார்த்ததுமே என்னடா இவன் தேவனுடைய மகிமையை பற்றி பேசுகிறான், தேவ மகிமையை வெளிப்படுது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. அதுதான் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம். அதுதான் கர்த்தர் இங்க சொல்றாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும். அந்த தேவனுடைய குமாரன் அவருடைய மகிமை உன் இருதயத்துக்குள்ள பூர்ணப்படுகிற, அதுதான் கான்செப்ட். தேவகுமாரனை நம்முடைய இருதயத்துக்குள்ள தரித்து கொண்டு, அவர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது, கிறிஸ்து இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவர் தான் விடிவெள்ளி நட்சத்திரம். ஆக இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா, அது வரைக்கும் வசனத்தை இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சமாகி இந்த வசனத்தை தியானம் பண்ணீங்கன்னா
இப்போ நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, நாங்கள் பிரதர் ஒரு 2 மணி நேரமாக பிரசங்கம் பண்ணி ஒன்றுமே புரியல பிரதர், நீங்கள் உட்காருக்கலாம். ஆனால் இதை பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு கொண்டு வந்துவார். ஆமென் சொல்லாமா? அது பிரகாசமுள்ள நட்சத்திரத்தினுடைய இந்த ஒளியை போல எல்லாருக்கும் பிரகாசிக்கும். அதுதான் இந்த வார்த்தையின் வல்லமை. அதுதான் உங்க அன்பாய் கேட்கிற, வந்து உட்காந்து வசனத்தை கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னாக்கா அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை போலவே நீங்க மாறிடுவீங்கன்னு சொல்றாரு. ஆமேனா? அவரை போலவே மகிமை அடைவோம். கடைசி அந்த வசந்த வாசத்தை முடிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கு. நான் தான் அந்த நட்சத்திரம். அல்லேலூயா. இயேசு ராஜாவிலிருந்து என்ன ஒளி பிரகாசித்தது? தேவனுடைய மகிமையின் ஒளி. அப்போ நான் தான் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம். என்ன போலவே நீங்க மாறிட்டு இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது குமாரனின் அபிஷேகம். அந்த குமாரத்துவம், குமாரனை போல, இயேசு ராஜாவை போல நம்ம மாறி இருப்போம். நித்திய காலமாய் இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசிப்போம். அந்த பிரகாசம்தான் இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகா கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுக்கு நீங்க